என்னென்ன தப்பு பண்ணாரு சொல்லுங்க? முஸ்லிம்ஸ கொண்டிருக்காரு. இப்ப இருங்க. ஒரு 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 ஆள கொன்னன்னு சொல்லி, இன்னொரு இன்னசென்ட் சிங்களவங்கள கொல்றது வந்து என்ன சரியில்ல. இன்னசென்ட் இப்ப சிங்களவன கொன்னாரு? உங்களுக்கு தான் இல்ல. ஒ ஒ கொன்னாரு ப்ரோ. ஸ்ரீலங்கன் நான் சொல்றேன். இங்க வந்து நான் யாருக்கு புக்கு ப்ரோ அவர் கொன்னாது இது சின்ன வயசுல உங்களுக்கு இருந்து அங்க தேவையில்லாத பொறந்து சப்ஜெக்ட். வளர்ந்தவர் ப்ரோ. அவர் சொல்றது. இல்ல ஒண்ணாவது என்ன இது உங்களுக்கு சிங்களவன கொன்னாரு நீங்க தேவையில்லாத சப்ஜெக்ட். சொல்றீங்களே? இல்ல உங்களுக்கு எலிஃபண்ட் பாஸ் தான் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் ஸ்ரீலங்கன்ஸ், சிங்கள ஸ்ரீலங்கன்ஸ் பிரிச்சு ஓகே பேசுறீங்க. அயாஸ். அயாஸ். எனக்கு எல்லாருமே அயாஸ் ஸ்ரீலங்கன்ஸ் தான். யாழ்ப்பாண கோட்டை எது தெரியுங்களா? அந்த இது எலிஃபண்ட் பாஸ் வார் பத்தி தெரியுமா உங்களுக்கு? ப்ரோ இங்க வந்து லெக்சர் எடுக்க ஐயா தேவையில்ல. என்ன அவர் சார் நீங்க செய்தது என்ன சார் தப்பா நீங்க நீங்க இல்லையான்னு தான் சொல்றேன். அலிகேஷன் வைக்கும்போது அதுக்கான நீங்க ப்ரூஃப் வைக்கணும் நீங்க. நான் ஓகே. வினோத் நடந்தா நீங்க உங்களுக்கு என்ன ப்ரோ? தமிழ்நாட்டுக்காக தான் கட்சி யாழ்ப்பாண நடத்துறீங்க. கோட்டையை வந்து இல்ல நான் யாழ்ப்பாண வினோத் கோட்டையை உங்கள வந்து மட்டும் கோனர் பண்றதுக்கு நான் சுற்றி இங்க வரல. வளைச்சாங்கல்ல. உங்கள மட்டும் நான் கோனர் 45,000 சிங்கள வீரர்கள் அங்க பண்றதுக்கு இங்க மாட்டிக்கிட்டாங்க. வரல. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வினோத் அயாஸ் உங்கள கோனர் அயாஸ் பண்றதுக்கு நான் இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரல. ஆல் தெரிஞ்சுக்கோங்க. இங்க இல்ல நீங்க ஸ்ரீலங்காவை உங்களுக்கு பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஒரு பேசவே ஒரு இல்ல. இதுல இருந்தீங்கன்னா வினோத் ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்ரீலங்கன் நான் சொல்றேன். ஸ்ரீலங்கனை பத்தி பேச தேவையில்ல. உனக்கு என்னவா? உனக்கு என்னவா? உனக்கு என்ன உமக்கு என்ன? நான் உனக்குன்னு சொல்லணும். உமக்கு என்னவா? சுத்த தமிழ் உங்களுக்குன்றதுக்கு உமக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்க. சரியா? உமக்கு உங்க என்னவா? நாம் தமிழருடைய இதுலயே வரைவுலயே ஆரம்பத்துல இருந்த வரைவுலயே தமிழ் தேசியத்துல முஸ்லிம்களை எச்சரிக்கையோட அணுகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எந்த எச்சரிக்கையோட இருக்கு? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரிலீஸ் அது என்ன டாக்குமெண்டா? சீமான்ட்ட கேட்டு சொல்லுங்க ப்ரோ நீங்க. அவரு சீமான்ட்ட இல்ல கேட்டு இல்லங்க சொல்லுங்க. ஒரு டாக்குமெண்ட் நீங்க என்ன வேணா எடிட் பண்ணி கூட இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட் அது. யார் வேணா ஒரு டாக்குமெண்ட்டை திருப்பி எழுதுனாங்க. முன்னாடி வெப்சைட்ல எல்லாம் இருந்துச்சு நாம் தமிழர் அதெல்லாம் அபிஷியல் டாக்குமெண்டே கிடையாது. அபிஷியல் ரிலீஸே கிடையாதுங்க. பிரிக்கணும்னு சொல்லி பிரிவாதம் பேசினவர் தான் என்ன பிரபாகரன். பிரிவான அவர் பேசினாரு? சொல்யூஷன் தேடல. அவர் எப்பயுமே ஸ்ரீலங்காவை பிரிக்கணும், திருகோணமலை ஜஃப்னாவெல்லாம் தமிழாக்கள் ஆளணும்னு சொல்லி பிரிவினை பேசினவர் தான் சரி பிரபாகரன். ஓகே. அதைத்தான் எதுக்கு தப்புன்னு திடீர்னு சொல்றேன். பிரிவான ஒருத்தர் பேசணும்? அவர் அயாஸ் ஸ்டார்ட் பண்ணத தப்பே அயாஸ் சொல்லல. எதுக்கு ஒருத்தர் சரியா? பிரிவான ஆனா பேசணும்? அதெல்லாம் தாண்டி இப்ப நான் உங்களை மட்டும் போகணும் பண்ணல. சையத் ப்ரோவையும் சொல்றேன், ரஞ்சித்தையும் சொல்றேன், எல்லாரையும் தான் சொல்றேன். ஸ்ரீலங்கால என்ன நடக்குதுன்னு நீங்க சரிதான். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இப்ப இல்ல ஸ்ரீலங்கா நல்ல அயாஸ் நிலைமையில அயாஸ் தான் ஓகே இருக்கு. பட் சொல்றது கரெக்ட் 33 தான். இல்ல ஒரு நீங்க தீர்மானம் வந்துட்டு நிறைவேற்றினீங்களே ஞாபகம் இருக்குங்களா? அதுல இருக்கீங்க இது ப்ரோ ஈழத்தமிழர்கள் பத்தியில பேசுனீங்க. உங்களுக்கு என்ன ப்ரோன்னு கேக்குறேன். நான் தெளிவா தானே கேக்குறேன். உங்களுக்கு என்ன? அயாஸ் இப்ப அயாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இப்ப தெளிவா இருங்க. சீமான் ஓகே வந்து உங்க டிஎன்சிஎம் ஈழ ஆயிட்டாரு. அரசியல் பேசக்கூடாதுன்னா அது உங்க சிஎம் வந்து கட்சியும் தானே டிஎன்சிஎம் பண்ணுது. ஆயிட்டாரு. இல்லைங்க. ஈழ அரசியல் பேசக்கூடாதுன்னு ஈழ தம்பி அரசியல் இன்னொரு உங்களுக்கு பேசக்கூடாதுன்னா என்ன? தாவாக்கும் அது பேசக்கூடாது இல்ல? கரெக்ட் தானே? இங்க நாங்க நான் இங்க வந்து வந்து நீதிபதி ஈழத்து யாரும் போட்டிருக்கேன். நாங்க பேசக்கூடாது. சீமானை பத்தி பேசுறோங்க. நான் சரியா பிரபாகரனை பேச ஏங்க மட்டும் மாட்டேன். யாருங்க? ஈழ நான் அரசியல் நீங்க எல்லாரும் தான் சொல்லிட்டீங்க. சொல்றேன். அதுக்கப்புறம் தலைவர் ஈழ பிரபாகரன் நீங்க பேசினாலதான் இந்த டாபிக்கே வந்துச்சு தோழரே. சரிங்களா? கரெக்ட் நீங்க அவர் கரெக்ட். எடுத்துட்டு வரலாம் பூமராஜ் இதுக்குள்ள நீங்க தான் போயிருக்க கரெக்டான மாட்டோம். பாயிண்ட் பேசிருக்கீங்க. தாவாக்கு என்ன பேசுச்சு? தாவாக்கு என்ன நீங்க தான் பேசுச்சு? இல்ல தலைவர் இல்ல பிரபாகரன் இல்ல நீங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இல்ல நீங்க தான் வந்து 33 எங்க தீர்மானம் தலைவர் நிறைவேற்றினீங்களா? மேதகு பிரபாகரன் எடுத்துட்டு வந்தீங்க. அதனாலதான் ஆமா டாபிக் மாறுச்சு. இருங்க 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 கவின் ஏதோ 33 தீர்மானம் போட்டீங்களா இல்லையா? அதுல வந்து ஈழ ஈழ ஆமா போட்டோம். ஈழ எப்படி அமைப்பீங்க நீங்க போட்டிருந்தீங்க சொல்லுங்க. கச்சத்தீவு மீட்கிறதா? ஈழம் என்ன போட்டிருந்தாங்க? இல்ல இல்ல ஈழ ஈழம் பத்தி வந்து நீங்க என்ன அங்க சொன்னீங்க? ஈழ யுஎன்னோட தமிழர்களுக்கு நாங்க லா எப்படி ஃபீய வந்து கோட் நீதி வாங்கி பண்ணிருப்பாரு. கொடுப்போம் எப்படி நீங்க சொன்னீங்க சொல்லுங்க. திருப்பி வாங்கி கொடுப்போம்னு அதுல போட்டிருந்தா இப்ப எடுத்து காட்டுங்க பாப்போம். இப்பவே எடுத்து காட்டுங்க. ஏங்க வாங்கி நீங்க கொடுப்போம்னு அங்க போட்டிருந்தா காட்டுங்க. யாருங்க அது? ஆட்டோக்காரனா இல்ல யார் பேசுறது? கவின் பேசுறது. ஓகே திருப்பி இருங்க வாங்கி கவின் இருங்க கொடுப்போம்னு எடுத்து எங்க போறேன் கவின் போட்டிருக்கு இருங்க அதுல? ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதுல வந்து லா ஆஃப் சீய கோட் பண்ணிருக்காரு. யுஎன்னோட லா ஆஃப் சீய தான் கோட் பண்ணிருக்காரு. திருப்பி வாங்கி கொடுப்போம் எப்படி ஒரு கட்சி போய் பேச முடியுமா? ஏங்க திருப்பி அதுதான் வாங்கி சொல்றேன். கொடுப்போம்னு. ஈழத்துல நடக்கிற நீங்க எதுக்கு யூஎன்எல்ல நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க? ஈழத்துல நடந்த புரியல புரியல. பிரச்சனைனா நீங்க அப்போ பேசக்கூடாதுன்னா நாம் நீங்க தமிழர் எதுக்கு கட்சி யூஎன் வந்து பேசுறீங்க? ஸ்ரீலங்கால அரசியல் பண்ண வேண்டியதானே? நாங்க பண்றோங்க. நீங்க தான் சொல்றீங்கல்ல நாங்க தான் அதுதான் நாங்க ஈழ பண்றோங்க. படுகொலை நீங்க ஏங்க அதுல நீங்க தலையிடுறீங்க? பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க பண்ணக்கூடாதுன்னா நீங்க நாங்க பண்ணக்கூடாதுன்னு பண்ணக்கூடாது நீங்க ஏன் சொல்றீங்க? நீங்க அட நீங்க பண்ணத தானே பத்தி நாங்க சொல்றீங்க. கேட்கல. நீங்க தான் பண்ணக்கூடாது நீங்க தானே நாங்க சொல்றீங்க. நான் சொன்னது அட வந்து போங்கப்பா. அந்த அரசியல் இங்க பேசாதீங்கன்னு சொன்னேன். ஏங்க அந்த அரசியல் ஸ்ரீலங்கன் அரசியல. பேசக்கூடாதுன்னு நீங்க யூஎன் ரெசல்யூஷன் பத்தியும் பேசக்கூடாதுல்ல? நான் சொன்னது ரெசல்யூஷன் பேசுறது மேட்டர் இல்ல. நீங்க என்ன அதுவும் சொன்னீங்க? அரசியல் அங்க தாங்க. பிரபாகரன் அத பண்ணாரு, இத பண்ணாரு, இனவாதம், திருவண்ணாமலை இதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காதீங்க. இங்க இருக்க தஞ்சாவூருக்கு வாங்க, அப்புறம் நாகப்பட்டினத்துக்கு வாங்க. இல்ல வினோத் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன புரியுது ம். இல்லைன்னா, இப்ப வந்து பிரபாகரனை பத்தி விஜய் பேசல. பிரபாகரனை பத்தி விஜய் பேசினா நானே பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். சரியா? விஜய் ஃபேன் நானே பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். அவரு வந்து பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கோ, தமிழ் பேசுற மக்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றது, அது சீமான் சொன்னாலும் சரிதான், விஜய் சொன்னாலும் சரிதான். பிரபாகரன்ற ஒரு அவர சிலவங்க தீவிரவாதின்னு சொல்லுவாங்க, சிலவங்க வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல. அவர பத்தி பேச வேணாம். ஏன்னா, அவரால நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெறைய பேர் காப்பாத்தப்பட்டும் இருக்காங்க. சரியா? அதனால பிரபாகரன பத்தி பேசாம, ஈழத்தமிழர்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்டா, அது சீமான் பேசினாலும் சரிதான், விஜய் பேசினாலும் சரிதான். ஏன்னா அவங்களும்
என்ன நாட்டு மக்கள் எஸ் உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருக்கும் நம்ம வந்து எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்க முடியாது, எல்லாருக்கும் நான் கெட்டவனும் இருக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? எல்லாரும் இங்க அல்டிமேட்டா மனுஷங்க இல்ல தான். ஓகே. அதுக்குன்னு இன்னசென்ட்ட இங்க கொல்ல நாம முடியாதுல்ல. நாங்க ஏன் மேதகு இல்ல பிரபாகரன் இல்ல இல்ல அப்படிங்கறத ஒரு எடுத்துட்டு நிமிஷம் வரோம்னா, இல்ல ஒரு நிமிஷம் வினோத் இது வந்து அப்ரப்டா கட் பண்ணுங்க. இந்த இடத்துல பிரபாகரன் பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. அவரு யாருன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு யாருக்குமே கிளியர் ஐடியா எல்லாம் கிடையாது. இங்க இருக்க நிறைய பேருக்கு இருக்கலாம், பட் இப்போதைக்கு அது தேவையில்லாத டாபிக். ஜஸ்ட் 2 more இல்லங்க seconds. அது தெரியாம எப்படிங்க நம்ம தமிழ் இப்ப தேசியம் நீங்க ஹிட்லரை பேசலாம்? பத்தி இல்ல தமிழ் இல்ல தேசியம் இல்ல இன்னொரு இல்ல கண்ணு இல்ல நீங்க எப்படி வினோத் ப்ரோ சொல்லலாம்? வினோத் தமிழ் தேசியம்னா ஸ்ரீலங்கால இருக்க அரசியல்னு நாங்க எப்பங்க சொன்னோம்? நீங்க ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கீங்களா என்ன? வினோத் எனக்கு புரியல. தமிழ் எனக்கு தேசிய ஒண்ணு அரசியல் புரியல. எப்படிங்க சொல்லுங்க? இவர் என்ன தமிழ் தேசிய அரசியல் நினைச்சுக்கிறாரு, எங்கிருந்து ஆரம்பிச்சது நீங்க திராவிடனா சொல்லுங்களேன். இல்ல தமிழ்நாட்டுல அரசியல் இல்லையா? தமிழ் திராவிடனா தேசியம் நீங்க சொல்றீங்கல்ல, எங்கிருந்து ஆரம்பிச்சது? எப்படி இவர் என்ன இருங்க ஒரு நிமிஷம் வினோத், இருங்க பாஸ். வினோத் அவர் என்ன சொன்னாருங்கிறத ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள் தான் சொன்னாரு. இந்த மண்ணோடனா எது? தமிழ்நாட்டு மண்ணோட 2 கண்கள். அத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சீமான் மாதிரி அறகுற அறிவோட புரிஞ்சுக்காதீங்க. இருங்க சார், அதான் சொல்றேன். இங்க தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய அரசியல் எந்த காலகட்டத்துல இருந்து வந்தது சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. இங்க நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா எங்கிட்ட திரும்ப கேள்வி கேட்க கூடாது. சரிங்களா? இல்ல நீங்க ஒரு நீங்க 2 நீங்க கண்ணு தான் வந்து சொல்லிட்டீங்க. தமிழ் தேசியம் என்னங்க வந்து நீங்க ராயாசு? ஒருத்தர் நீங்க தமிழ் ஏங்க, தேசியமே பிரபாகரன் லைவால ஆரம்பிச்சதா போய் ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க அவர்கிட்ட திரும்பி கேள்வி கேட்பீங்களா? ஏங்க சொல்லுங்க. ஸ்ரீலங்கால நான் தமிழ் தேசியம் பேசவே இல்ல இருந்துச்சுன்னு என்ன வினோத். கேட்டா எனக்கு என்ன நீங்க தெரியும்? பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. நான் நீங்க பதில் சொல்றேன். நான் என்னோட பதில் நான் நான் சொல்றேன். அவ்வளவுதான். பேசவே இல்ல. வினோத் என்கிட்ட கேக்குறீங்க, வினோத் நான் பேசவே இப்போ இல்லை. ஒரு நிமிஷம். அண்ணாதுரை அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் அவர் இருக்கிற காலத்துல என்ன சொன்னாருன்னா, திராவிட நாடு தனி நாடு வேணும்னாரு. இப்ப சீமான் அவருடைய முற்போக்கு காலத்துல என்ன சொல்றாருன்னா, தமிழ் தேசியம் தனியா வேணும்ன்றாரு. இதுக்கு பேர் வெவ்வேறுதான் தவிர தமிழ் தேசியம் சித்தாந்தன்றது தனியா ஒரே வேணும்னா மாதிரிதான் எல்லைக்கோட்டில் வந்து நிக்குது. புரியுதுங்களா? அது செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அண்ணா அவர்கள் அந்த திராவிட தனிநாடுன்றதுல வந்து இறங்கி வந்தார் அவரோட கொள்கையில இருந்து. இப்போ சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழ் தேசிய நாடுன்றது செயல்படுத்த முடியாதுன்றது உங்களுக்கு தமிழ் தெரியும், தேசிய எனக்கு நாடா? தெரியும். விவாதத்துக்கு சும்மா பேசிட்டு இருக்கலாம், சரிங்களா? இல்ல இங்க இல்ல, இருக்கிற தமிழ் தேசியம் பிரச்சனை என்னன்னு என்னன்னா, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு சொல்லுங்க தமிழ் தேசியம்னா? தமிழ் தேசியம் நீங்க தமிழ்நாடு தனி நாடு கேக்குறீங்க. மொழி தமிழா இருக்கணும், பேசுறது எல்லாமே தமிழ் சார்ந்ததா இருக்கணும், முதன்மை ஆட்சியே வந்து தமிழ்நாடுல மட்டும்தான் இருக்கணும், அலுவலகத்துல எல்லாமே தமிழா தான் இருக்கணும் நீங்க விரும்புறீங்க. அது நல்லதுதான், இல்லன்னு சொல்லல. அது நடைமுறையில சாத்தியமான்னு கேட்டா முடியாது. நடைமுறையில சாத்தியம் தாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது ஒத்துக்காது. மகி, சரிங்களா? மகி, இந்திய மத்த அரசியலமைப்பு சட்டம் அது மத்த ஒத்துக்காது. மாநிலத்துல நீங்க சொல்லுங்க. நீங்க மத்த மாநிலத்துல சொல்லுங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இதுல வந்து அவன் மொழி பேசாதவன் யாராவது ஆண்ட முடியுமா? நீங்க சொல்லுங்க. வினோத் ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு கேள்வி எனக்கு. மகி, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இல்ல ஒரு சின்ன நிமிஷம் எக்ஸாம்பிள் அவர் சொல்றேன். இருங்க, கேட்டது இல்ல கேளுங்க. பெங்களூர்ல நாங்க வந்து அது இல்ல பெங்களூர்ல இல்ல ஒரு இல்ல வந்து இல்ல தமிழர் இல்ல வந்து இல்ல கவுன்சிலர் ஆனாருங்க. சரிங்களா? ஒரு இந்த நிமிஷம் கன்னட ஒரு நிமிஷம் இருங்க அமைப்புகள்லாம் போய் வினோத் அவர் வீட்டு முட்டுக்கிட்டு வினோத் இருங்க அவரை ஒரு வந்து நிமிஷம். ராஜினாமா பண்ண நாங்க வச்சாங்க. வந்து அது தெரியுமா மத்த உங்களுக்கு? இருங்க பேச விடுங்க ஒரு நிமிஷம். மத்த ஸ்டேட்ல இவங்க ஆள்றாங்க, இந்த ஸ்டேட்ல நாங்க அதெல்லாம் எதுவுமே பேசல. எங்களோட கொள்கை வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க எல்லாரும் ஒன்னாதான் பாக்குறோம், எல்லாரும் சமம் தான் பாக்குறோம். நாங்க வந்து இவங்க தெலுங்கர்கள், அவங்க தமிழர்கள், இவங்க வந்து மராத்தியர்கள்லாம் நாங்க எங்கேயுமே பார்க்கல. நீங்க பிரிச்சு பாக்குறத தான் இங்க வந்து பிரிவினைவாதம், இனவெறி பிடிச்சவங்கன்னு நாங்க சொல்றோம். ஓகே, ஆட்டோக்கார இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு இல்ல தெரிஞ்சுக்கோங்க. வினோத் ப்ரோ, அதுவும் இல்ல கவின் இல்லங்க, சொன்னதோட நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல ஆந்திரால வந்து வினோத் ப்ரோ, 13 கவின் பேர்த்த சொன்னதோட சுட்டு நான் கொண்டாங்க ஒண்ணு தெரியுங்களா? சொல்லிக்கிறேன். தமிழர்களை இல்ல 13 வினோத் பேர்த்த ப்ரோ, சுட்டு நான் ஒண்ணே கொண்டாங்க. ஒண்ணு சொல்லிக்கிறேன். தெரியும், செம்மர கடத்தல் தானே. செம்மர கடத்தல்னு சொல்லி 13 பேர்த்த சுட்டு கொண்டாங்க. எத்தனை இங்க தெலுங்கர்கள் தாக்கப்பட்டாங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல? இல்ல நாம் தமிழர் கட்சி தான் என்னது? எத்தனை தெலுங்கர்களை போய் அடிச்சாங்க? நீங்க சொல்லுங்க. எதுக்காக போய் தாக்கணும்? அடிச்சாங்க. அது என்ன வாதம்? எனக்கு ஒண்ணும் புரியல. எதுக்காக கவர்மெண்ட் தாக்கணும்? ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்க போய் அந்த ஸ்டேட் பீப்புள் மேல இது பண்ண முடியுமா? எனக்கு இல்ல புரியல. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெரிஞ்சுக்கோங்க. இனவாதத்துக்கு அர்த்தம் என்ன நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிக்க சொல்றீங்களா? இல்ல இனவாதத்துக்கு வினோத் ப்ரோ, அர்த்தம் என்னன்னு வினோத் ப்ரோ, தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன ஒண்ணு சொல்றேன்? ஒரே ஒரு விஷயம். இல்ல இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஏங்க சொல்ற கான்டெக்ஸ்டே புரியாம தயவு செய்து புரியாம பேசாதீங்க. இல்ல தயவு இல்ல செய்து. வினோத் ஓகே, ப்ரோ, நான் கேக்குற கேள்விக்கு ஒண்ணு பதில் சொல்லுங்க. வினோத் ப்ரோ, ஒரே ஒரு கேள்விதான். இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், 10 வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கான். அவன் மதர் டங் தெலுங்கு, ஆனா அவனுக்கு தமிழ் உணர்வு இருக்கு. அவனை தமிழ்னு சொல்லுவீங்களா, தெலுங்குன்னு சொல்லுவீங்களா? தெலுங்கு தாங்க, தாய்மொழி தான். இல்லங்க நினைச்சா அவன் கட்சி இல்லங்க, ஒருத்தர் அவன மாதிரி ஒரு ஆளு. இல்ல மதர் டங். இப்போ ஒரு இங்கிலீஷ்காரன் வேற வந்து இங்க இது பண்றா. பென்னி குயிக்க இங்க வந்துட்டாரு. பென்னி குயிக் இங்க வந்து நமக்கு இதெல்லாம் கட்டி ஏங்க கொடுத்துட்டாரு. அது என்னங்க? அப்ப நீங்க என்னங்க சொல்லுவீங்க? இருங்க சார், இப்போ இருங்க, பேசுறது முதல்ல இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஏங்க அவன் இல்ல அப்படி இனங்கிறது நீங்க அவன் எப்படி இனம் உருது எப்படிங்க பேசுவாங்க மாத்த முடியும்? தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. இனம் எப்படிங்க மாத்த முடியும்? உணர்வு நிறைய பேர் வச்சுட்டா நான் இனம் மாறிக்கலாமா? சவுகார்பேட்ல சேட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் தமிழ் உணர்வோட அவன் இருப்பாங்க. சேட்டுன்னு அவங்க நீங்களே தமிழ் சொல்லிட்டீங்களேங்க. எப்படிங்க நீங்க தமிழர் ஆவாரு அவரு? நாங்க ஏங்க சேட்டுன்னு சொன்னா கூட அவரை வந்து தமிழ் எங்களுக்கு புரிஞ்சு ஈக்குவலா தமிழ் தான் நீங்களே ட்ரீட் சேட்டுன்னு சொல்லிட்டீங்க, பண்றோம். அப்புறம் எப்படி அவர் தமிழர் ஆவாரு? சேட்டுன்னு சொன்னா கூட எங்களுக்கு ஈக்குவலா தான் ட்ரீட் நீங்க பண்றோம். அவர் தமிழர் இல்லாதனாலதாங்க அவரை சேட்டுன்னு நீங்க சொல்றீங்க.
இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப நான் உங்க ஊருக்காரன்னா நான் வேற ஊருக்காரன் தானே என்ன சொல்லி கூப்பிடுவீங்க. வேற என்னன்னு கூப்பிடுவீங்க? ஏங்க இப்ப நான் ஊருக்காரன், இப்ப தஞ்சாவூர்ல நான் கோயம்புத்தூர்ல சின்னகல்ல இருந்தா நான் திருநெல்வேலிக்காரன் கோயம்புத்தூர்காரங்க. தானே கூப்பிடுவீங்க. இப்ப நீங்க மதுரையில இருந்தா இது நீங்க எந்த கேங் மதுரைக்காரன். தெரியுமா? சரிங்களா? நான் மதுரையில இருந்து நீ இது கோயம்புத்தூர்ல ஜாதி இருந்தா நீ இல்லைன்னு சொல்லி கோயம்புத்தூர்காரன் ஜாதி வர சான்றிதழ் மாட்டீங்க. வச்சுக்கிறீங்களே ப்ரோ. இல்ல ஜாதி இல்லைங்கிறீங்க, அதான் ஜாதி ஜாதி சான்றிதழ் ஜாதி வச்சுக்கிறீங்க மாதிரி ப்ரோன்னு சொல்லி ஒரு கேங் பிரிவானும்ல அந்த கேங் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இல்ல புரியல. ஜாதி இல்லாம ஜாதி லாஜிக்லெஸ் தான் அதனாலதான் சான்றிதழ். பேசுறாரு ரஞ்சித், வினோத். வாட் இஸ் இங்க த என்ன நடக்குதுன்னா, பாசிபிலிட்டி? என்ன இப்ப பாசிபிள்னு நம்ம பார்த்து 2 பேசுங்க. பேருக்குள்ள அடிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம அடிச்சிருக்கோம் இல்லையா, நடுவுல கௌசிக்ன்ற திமுக மாதிரி இந்த கட்சிகள்லாம் ஊழல், பண விலையேற்றம், இந்த இது எல்லாமே ஏத்திட்டு அவன் தின்னுட்டு போவான். நம்ம என்ன பண்ணுவோம், ஜாதி, மதம், மொழி, இனம் அந்த அடையாளத்துல பிரிஞ்சு 4 பக்கம் இருக்கிறதுனால தான் ஓட்டு விகிதத்துல அவன் கூட்டணி ஆட்சி வச்சு எங்கேயோ நிக்கிறான். நம்ம இங்க நின்று ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு வந்து நீ சங்கியா நான் சங்கியா, நீ தமிழனா நான் தமிழனா அடிச்சு ஆமா. பிரிச்சிருக்கோம். நம்ம கண்ணு முழிச்சு நம்ம 4ஆ பிரிஞ்சிருக்கு ஒன்னா சேர்ந்தோம்னா இல்ல வச்சுங்க, இல்ல பாஸ் ஊழல்ன்ற நான் ஒண்ணு இப்ப அழிஞ்சு உங்களை போயிடும் ரிமூவ் என்னைக்கும். பண்றேன். இது தேவையில்லாத டாபிக். சேரணும்ன்றதெல்லாம் இப்ப நாம பேசிட்டு இருக்க கூடாது. அது தேவையில்லாத விஷயம். சேரணும், ஒன்னா இது இல்ல பண்ணணும். நான் பிரிவினைய ஏங்க சொல்றேன், பிறப்புக்கும் நான் எல்லா கட்சி ரீதியா உயிருக்கும் சொல்றேன். பேசிட்டு நானு நான் பிரிவினைன்ற அந்த சேரக்கூடாதுன்னு என்ன அர்த்தங்க மகிங்க? வித்தியாசத்தை சொல்றேன் நானு. என்ன மகி? நான் சொன்னதே உங்க கட்சி இங்க நீங்க பண்ற கொள்கை எங்களோட அவர் ஒத்து வந்து பிறப்புக்கும் எல்லா பொலிட்டிக்கலா போகாதுன்றதான். சொல்லிட்டு உயிருக்கும் சொல்லிட்டு இருக்கிறாருங்க. உங்க அப்புறம் கொள்கை எங்களோட சேரக்கூடாதுன்னு என்ன ஒத்து நான் அர்த்தம்? போகாதுன்னு பொலிட்டிக்கலா சொல்லிட்டு இருக்கேன். சொல்றேன்ப்பா, ஏன்ப்பா புரிஞ்சுங்கப்பா டாபிக் முதல்ல. உங்க கொள்கை எங்களோட ஒத்து போகாதுன்னு தான் சொல்றேன். நீங்களே வந்து சீமான் அன்னைக்கு நீங்களே வந்து பெரியார வந்து கொள்கை தலைவர், அவரோட பேரன் பூட்டன்னு பல இதில் அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் இவரை சொல்ல முடியாது, இவர் ஏதோ கொஞ்சம் தான் பண்ணியிருக்காருன்றது கவின் ஒரு பிரஸ் மீட்ல அன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறேன். அந்த ஆணவ கொலை எல்லாம் நான் ஆணவ கொலைன்னு சொல்ல மாட்டேன், அது குடிப்பெருமை கொலைன்னு சொல்லுவேன்னு சொல்லி சீமான் பேசிட்டு இருக்கிறான் ஒரு இதெல்லாம் ஸ்டேஜ்ல. என்னங்க பேச்சு? ஒரு அது கட்சி கூட தலைவர் பேசுற பரவாயில்லைங்க. பேச்சா இது? உங்களுக்கு சென்னை பிரஸ் சூப்பர் மீட்ல கிங்ஸ்ல ஒரு போய் சிங்கிள ஒருத்தனை விளையாண்டா அவன் கூட இவன் உங்களுக்கு திட்டுறது, பிடிக்க மாட்டேங்குது. இல்ல அதுக்கு பிரஸ் ஒரு மீட்ல குறை போய் ஒருத்தனை சொல்லிட்டு அவன் இருக்கீங்க. இவன் திட்டுறது கேட்டா குடிப்பெருமை கொலையா அது? அதே மாதிரி வந்து பேருக்கு பின்னாடி கேஸ்ட் போறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு என்னென்னமோ பேசுறான். இல்ல யார் பேருக்கு இல்ல பின்னாடி அதெல்லாம் காஸ்ட் போட சொன்னாரு. சீமான் பேசின ஒரு காணொலி காட்டுங்க ப்ளீஸ். இருங்க, நான் வந்து இருங்க அந்த வீடியோ எடுத்து நான் காட்டுங்க. போடுறேன். நீங்க தயவு செய்து ரோகிணி நாடார் பத்தி பேசாதீங்க. தயவு செய்து எடுத்துட்டு வராதீங்க. இந்த ரோகிணி நீங்களே எதுவும் நாடார் பத்தி பார்க்காம சொல்லாதீங்க. செய்யுங்க. ஏன்னா அவர் பேசினது வந்து ரோகிணி நாடார் வந்து அவங்க என்ன பேசின பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து பேசினாரு. ஓகே, வேற எதுவும் எடுத்து இருந்தா பேசிட்டு எடுத்துருவாங்க. இல்ல ஒரு கட்சி தலைவர் ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் எடுக்க முடியாதுங்க. யாருங்க எடுக்க மக்களுக்கான கூடாதுன்னு சொன்னா சேனல் எடுக்க முடியும். பெர்ஸ்பெக்டிவ் யார் வேணா எடுத்து பேசலாங்க. அப்போ அந்த மக்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ் தான் அவர் எடுப்பாரு. கரெக்டா? ஏங்க என்னது புரியல எனக்கு. அவர் என்ன இப்போ அந்த நீங்க மக்களுக்கான முன்னாடி சரத்குமார் அவர் கட்சியில போய் வந்து அந்த சேர்ந்துக்க இதுல சொல்லுங்க. சொல்றாரு. அப்ப சரத்குமார் கட்சியில போய் அந்த சேர்ந்துக்க இதுல சொல்லுங்க. சொல்றாரு. ஏன் அப்படி சரத்குமார் கட்சி அப்படின்னு வச்சுக்கிறாரு, அதுல போய் சொல்றத நீங்க சேர்ந்துக்க ஏன் சொல்லுங்க. கேட்க கூடாது? ஒரு அறிவா பார்க்க மாட்டேன்றீங்க. இல்ல புரியல எனக்கு. அப்புறம் என்ன நீங்க சொல்றீங்க? இல்ல நீங்க வந்து வரலாறுல வந்து நிறைய பேட்டில் ஆஃப் பானிபட் அது இது நல்ல போர்கள் எல்லாம் பத்தி படிக்கிறீங்க. அதாவது இந்த கெட்ட விஷயத்துல ஏன் என்கிட்ட சொல்லி கொடுக்குறீங்கன்னு எதாவது சொல்லுவீங்களா? இல்ல நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. இல்ல அப்ப நீங்க போய் எஜுகேஷன்ல இல்ல NCERT எஜுகேஷன்ல சிலபஸ வந்து மாத்தறதுக்கு எல்லாமே போராடுறீங்க கெட்டதும் தான் கட்சி சொல்லி நடத்துறதுக்கு தருவாங்க. பதிலா. இல்ல இல்ல நீங்க அப்போ இந்தியால இருக்க நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் ட்ரைனிங் சிலபஸ மாத்த போராடுங்க கட்சி நடத்துறதுக்கு பதிலா. என்னங்க நீங்க என்ன இது நீங்க தானங்க சொன்னீங்க பேட்டில் ஆஃப் பானிபட்லாம் சொல்லி தரீங்க, கெட்டதை ஏன் சொல்லி தரீங்கன்னு கேட்டா அப்ப நீங்க இந்தியன் அதான் சிலபஸ அப்பதான் நீ தான் அதைத்தாங்க நீ நீங்க ஃபர்ஸ்ட் எதிர்க்கணும். எதிர்க்கணும். வரலாறு எல்லாமே கத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இப்ப நான் சரிங்க. எதுக்குறேன்னு சொன்னா நீங்க பிறப்புக்கும் வந்து எல்லா கெட்டதை உயிருக்கும் ஏன் நீங்க கத்துக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? கேக்குறீங்களா? திருவள்ளுவர் எடுத்து சொன்னார்ல. இல்ல இருங்களேன். நான் திருக்குறள்ல என்ன எடுத்து எதுக்குறேன்னு சொன்னா சொல்றீங்க? இந்த கெட்டதை நீங்க ஏன் கத்துக்கிறீங்கன்னு நீங்க இல்ல மகி, கேக்குறீங்களா? நீங்க களவும் தானே கற்றுமாற எதுக்கு சொன்னாரு திருவள்ளுவர்? சொல்லுங்க இல்ல நீங்க இப்ப ஒரு டாபிக் மகி. பேசினா அங்க பேசுங்க. மகி அதுதான் நீங்க சொல்றேன். பிரபாகரன் பிறப்புக்கும் எல்லா போயிட்டு உயிருக்கும் நீங்க அப்புறம் சொன்னீங்க. ஒண்ணு கேட்டா திருவள்ளுவர் நீங்க வேற சொன்னா டாபிக் திருக்குறள் இருந்து மாறிடுறீங்க. சொன்னீங்க. நீங்க ஒரு டாபிக் சொன்னா அதுக்கு பதில் சொன்னா களவும் வேற டாபிக் மாறிடுறீங்க. களவும் கற்றுமாற இல்ல அப்படின்னு எதுக்கு சொன்னாரு? நானு ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஹிஸ்டரி இந்த இதெல்லாம் வந்து இங்க இருக்க வந்து எல்லாருக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியாது. நான் என்னை பத்தி மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பெருசா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி சாப்பாடு, தங்க வீடு, செய்யறதுக்கு வேலை, இதுதான் எங்க அரசியல். இதுதான் பேசிக் அஜெண்டா. இதை தாண்டி வந்து ஹிஸ்டரி புக்கை பேசிக்கிட்டு புரட்டி பேசி கிழிச்சிக்கிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு இஷ்டம் இல்லை. இதுதான் பேசிக்கா நாங்க பண்ண போற அரசியல். இதை விட்டுட்டு நீங்க போயிட்டு பிரபாகரன் வந்து அதை பண்ணாரு தெரியுமா? நான் ஏங்க அதை தெரிஞ்சுக்கணும்? இங்க இருக்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் அங்க கஷ்டப்படுற மக்களுக்கு என்ன இங்க இருந்து பண்ண முடியுமோ அதை பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். நீங்க அதை விட்டுட்டு நீங்க என்னென்னமோ திருவள்ளுவர் இதை சொன்னாரு அதை சொன்னாரு அப்படிங்கிறீங்க. இப்ப நான் வந்து ஹாலிவுட்ல இது ஒரு படத்துல இருந்து ஒரு டைலாக் கேட்டா சொல்ல முடியுமா? இப்ப இருக்க ஜெனரேஷன் என்ன பேசுவோம் அதான் பேசுவாங்க. மகி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர் சொன்னார்ல. பாஸ்ட்ல சொன்னது எதுக்கு இப்ப எடுத்து வந்தீங்க? முதல்ல அது தெரியுமா இதை தெரியுமான்னு இல்ல வினோத், முதல்ல அது தெரியுமா இது தெரியுமான்னு கேக்குறீங்களா? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது மகி இல்ல கவின். அது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க எல்லாரும் மைக் ஓடணும்னு அப்படிதாங்க தெரியுது. எல்லாரும் மைக் சரி ஓடணும்னு அப்படிதான் தெரியுது. சரி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க முகத்தை பார்த்து debate- பேசலங்க. நம்ம வந்து ஸ்பேஸ்ல பேசுறோம். யார் பேசுறான்னு தெரியாது. சரி தெரிஞ்சுக்கோங்க. இல்ல நான் பேசலாமா வினோத் ப்ரோ? பேசலாமா ப்ரோ?
பேசு பேசு ரேவந்த். ப்ரோ வினோத் ப்ரோ, எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருக்கு ப்ரோ. ப்ரோ யாரோ ஒருத்தர் பேசுறீங்க, புரியல ப்ரோ. ஜோரோ ஜோரோ ஒரே ஒரு நிமிஷம் இரு ஜோரோ ரேவந்த். ப்ரோ எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் ப்ரோ. இப்போ பிரபாகரன் ஐயா வந்து தமிழ் மக்களுக்கு போராடி இருக்காரு, அது இலங்கையில இருக்கிற தமிழ் மக்களுக்கு போராடி இருக்காரு. நம்ம இப்பதான் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா தான் வந்து அவங்க ஆக்கிரமிச்ச லேண்டை வந்து நாங்க திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மக்களோட ஆக்கிரமிச்ச லேண்டை. ரேவந்த் அதெல்லாம் தேவையில்லடா. நான் முடிக்கிறேன்க்கா அக்கா 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 நான் முடிக்கிறேன், கேளுங்கக்கா ஒரு நிமிஷம். இப்போ பிரச்சனையில இருக்கிறது யாரு வினோத்? பிரச்சனையில இருக்கிறது இலங்கை தமிழர்கள். அவங்களுக்காக போராடணும்னா நீ போய் இலங்கையில தானே போராடணும். முதல்ல தமிழ்நாட்டுல போராடி என்ன பண்ண போறீங்க? வாட் இஸ் த யூஸ்? அது எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. எனக்கு ரொம்ப நாளா டவுட். இல்ல கவின் நம்ம பேசவே வேணாம். கவின் நம்ம பேசவே வேணாம். வினோத் ப்ரோ அதை நீங்க எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. ஓகே, ஈஸ்ட் பாகிஸ்தான் எப்படி பிரிஞ்சதுன்னு தெரியுங்களா? பாத்தியா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்தியா பத்தி பேசுறீங்க, பதில் சொல்ல மாட்டீங்க ப்ரோ. நீங்க எனக்கு சொல்லி புரிய நம்ம வைங்க. இந்தியன் டெமோக்ராட்டிக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படிதான் நம்ம பண்ண முடியும். உங்க அண்ணா பேசுற பாலிடிக்ஸ் எல்லாம் எந்த ஊர்லயும் நடக்காது. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லிருக்காங்க? இல்ல நானே அதிபர்ங்கறாரு, ஜிஎஸ்டி வாங்கிருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஸ்ரீலங்கன் மேட்டர்ல இன்வால்வ் ஆக முடியாதுங்க. ஐயா அவங்கள பேச விடுங்க. அக்கா ஸ்ரீகா அவரையே வந்து கேள்வி கேட்டா நம்ம பதில் சொல்ல வேணாம். அவரு வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. ஒரு நீதிமன்றத்துல நீங்க நீதி வாங்கணும்னு வைங்களேன். அதாவது நீதி வாங்கணும்னா இந்த ஒரு பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குல என்ன தீர்ப்பு கொடுத்துருவாங்களோ அந்த தீர்ப்பை காட்டி அதுக்கு அந்த தீர்ப்பு கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வங்காளிகள், ஹிந்து வங்காளிகள் வந்து தாக்கப்பட்ட போது இங்கிருந்த பங்களாதேஷிகள், சரிங்களா, சாரி இப்ப இருக்கிற பங்களாதேஷ் இல்ல, வெஸ்ட் பெங்கால் இருக்கிற அவர் பேர் சர்க்கார்னு ஒரு பேர் வரும், சரிங்களா? அவர் வந்து அந்த சிஎம் அஜித் சர்க்கார்னு எனக்கு தெரியல, சரியா பேர் தெரியல. அவர் என்ன சொன்னாருன்னா, இதுல சட்டமன்றத்தில் என்ன சொன்னாருன்னா, இந்திரா காந்திக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அதாவது நீங்க வந்து போய் நீங்க வந்து எங்க வங்காளி அவன் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்கா மில்க் பண்ணலாம்க்கா. கம்மன் இருக்கா முன்னாடி கீழே இருக்கா மில்க் பண்ணலாம் இவன் கண்டென்ட். எங்கூட பல பேர் பேசிட்டு அவங்க கீழே போயிட்டாங்க, நான் ஒண்ணு மேல நின்னுட்டு இருக்கேங்க. அப்படியா? ப்ரோ நாளா பல நேரம் அது உன்னோட பெருமை இல்லையா? உன்ட பேச முடியாமல வெளியே எங்களுக்கு டைம் பாஸ். அது உன்னோட பெருமை நினைச்சுக்கிடாத, புரியுதா? ஏங்க டைம் பாஸ் ஆகுதா? சரி ஓகே தமிழ் பீப்பிள்ஸ் ஒரு நிமிஷம் இரு. ஐயாச மேல தூக்கு. அவர் பேசிக்கிட்டோம் இவங்க கிட்ட. அவங்க நம்ம பாலிடிக்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஸ்ரீலங்கா பத்தி நான் பேசலாங்களா? நான் பேசலாமா? நான் பேசலாமா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் அக்கா இருங்க. ஏங்க கொடுக்க கூடாது? பேசுவோங்கா. அக்கா ஸ்ரீகா பேசுவோங்கா, ஜாலியா இருக்கும்க்கா. வந்து எப்பயாவது உங்களுக்கு கிடைக்கும். ரேவந்த் வேண்டாம், ஸ்ரீலங்கா இஷ்யூ பத்தி பேச வேண்டாம். நம்ம ஸ்ரீலங்கா இஷ்யூவே கிடையாது. ஒரு நிமிஷம், இங்க ஸ்ரீலங்கா இஷ்யூவே யாரும் பேசல. ஒரு நிமிஷம், நீங்களும் பிளைண்டா வந்து ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணாதீங்க. இங்க பேசுற இஷ்யூ என்னன்னா, சீமான் ஸ்ரீலங்காக்காக என்ன பண்ணிருக்காரு, ஸ்ரீலங்காக்காக போராடிக்கிட்டு இருக்காருல, அது ஏன் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதுதான் கேள்வி. நீங்க சென்சிட்டிவ்னு எதுவுமே பேசக்கூடாதுங்களா? எங்களால முடியாது. நீங்க வேணா கீழே இறங்கி போயிடுங்க. இல்லடா அது ப்ரோ, அது அவரோட பிளான் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு ஆட்சி பிடிச்சிட்டு இங்க இருக்கிற ஆர்மியை கொண்டு போய் ஸ்ரீலங்காவோட கைப்பற்றுறது, அதான் அவரோட பிளான். அமைப்பாரா இவரு? என்ன பாசிபிலிட்டி? அப்போ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. வினோத் நாங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து திருப்பி கேள்வி ஈழமலரும்னு சொன்னீங்க. அதே ஜெயலலிதா பிரபாகரனை கூட்டு வந்து ஜெயில போடணும்னு சொன்னாங்க. உங்களோட அரசியல் நிலைப்பாடே சரியில்லை. தூக்குல போடணும்னு சொன்னாங்க. தூக்குல போடணும்னு சொன்னாங்க. ஆமா, எல்லாம் உண்மைதான். யார் இல்லன்னு சொன்னா? அப்ப ஓகே, டிபேட் க்ளோஸ்ட். அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? டிபேட் க்ளோஸ் கிடையாதுங்க. இருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுமே டினை பண்ணல. ஓகே, எல்லாரும் இங்க வந்து மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அதான் அப்ப சீமானும் மாறிட்டு இருப்பாரு. அவரும் 10ஓட 11 வந்தா ப்ரோ
சீமான் வந்து ஒரு ஸ்டாண்ட்ல மிஸ்டர் நிக்கிறாருன்னா வினோத் அந்த ஸ்டாண்ட் எனக்கு சொல்லி புரியுங்க ப்ரோ. ப்ரோ இருங்க, இவ்வளவு அதுதான் பேர்லாம் நான் சொல்றேன். த்ரோ பண்ணாதீங்க. ஸ்பீக்கர் நான் இல்லைங்க, கொடுத்தேன் அது. நாம் தமிழர் இயக்கமா இருந்தபோது ஜெயலலிதா அம்மா மட்டும் தான் வந்து நீதி இதுல வந்து சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தான் சொல்லி சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஓகே, சோ அந்த இதுல தான் வந்து நம்ம சொல்றோம். அந்த இதுல வந்து சொன்னாங்க சரி ஓகே நம்ம நம்ம ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு இதுல தான் வந்து அவர் வந்து சொன்னதுதான் இலை மலர்ந்த நீல மலரும் சொன்னாரு. சரிங்களா? இந்த சட்டமன்றத்துல அந்த தீர்மானம் நிறைவேற்றுறது நமக்கு ஒரு பெரிய விடயம் தான். சரிங்களா? ஏன்னா ஒரு சப்போர்ட் இருக்கு. ஒரு தமிழ்நாட்டோட ஒரு கவர்மெண்டே வந்து அது ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை அப்படின்னு சொல்லிதான் வந்து ஒரு நிறைவேற்றுறது வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அந்த அடிப்படையில தான் வந்து சீமானை வந்து ப்ரோ மொடி ஒரு நிமிஷம் ப்ரோ அவரை பேசுங்க ப்ரோ. இல்ல எனக்கு உடம்பு சரியில்லைங்க, எனக்கு சளி காய்ச்சல் இருக்கனால ரொம்ப பேச முடியாது. ஓகே, நான் இருந்தது நான் பேசுறேன். ஓகே, நான் இந்த இதுலதான் வந்து சீமான் அவர் வந்து அதிமுகவை ஆதரிச்சாரு அந்த காலகட்டத்துல. அதாவது காங்கிரஸ் வந்து வெளியேற்றணும், காங்கிரஸ் திமுக வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதிமுக வந்து இது பண்ணாப்ல. ஓகே, சோ இதுல இருந்து நீங்க பேசுங்க. ஓகே, நான் இப்போ என்னோட கேள்வி ரொம்ப நாள் டவுட், இதுவும் கிளாரிஃபை பண்ணுங்க. இப்போ வந்து பிரச்சனை வந்து இலங்கை தமிழர்களுக்கு, அங்க வாழும் தமிழர்களுக்கு. இப்ப அவரு வந்து உண்மையாலுமே அவங்களுக்காக போராடுறாரு, அவங்களோட பிரச்சனையை தீர்க்க வர்றாருன்னா அவர் போய் ஸ்ரீலங்கால போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன்ல நிக்கலாம். இல்ல ஏன் அது பண்ணாம இருக்காரு இனி வரைக்கும்? இப்ப நான் சொன்ன முன்னாடி அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் ஒரு இது அந்த எக்ஸாம்பிள் தாங்க. சரிங்களா? ப்ரோ ஏன்னா நீங்க வந்து இங்க நீங்க இருக்கிற ப்ரோ வங்காளிகள் மேற்கு இங்க இருக்கிற வங்கத்தை வந்து ஒரு பிரஷர் நிமிஷம் கொடுத்து தாங்க வந்து அங்க வங்காளிகள் அங்க ஈஸ்ட் பாகிஸ்தானை பிரிச்சு இப்போ பங்களாதேஷா மாறிச்சுங்க. இந்தியான்றது ஒரு ஏங்க ஒரு ஏங்க ஏங்க நாடு. பங்களாதேஷ் தமிழ்நாடு வந்து அது பங்களாதேஷ் கீழே பிரிஞ்சது இருக்கு. ஒரே ஒரு பாகிஸ்தான்ல நிமிஷம். இருந்துங்க, இந்தியால இருந்து இல்ல. இந்தியால இருந்து இல்ல. பங்களாதேஷ் பிரிஞ்சது பாகிஸ்தான்ல இருந்துங்க, இன்னொன்னு இந்தியால இருந்து அர்த்தமில்லாம இல்லங்க. பேசுங்க. அது ஒரு உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குதுன்னா நீங்க பண்ணிட்டு போங்க. அதே தான் நாங்களும் பண்ணுவோம். எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. இந்திய ஒன்றியத்தை எதிர்க்காம காங்கிரஸ் எதிர்த்துட்டீங்க. பிஜேபி வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி தந்துருவானா? நீங்க சொல்றதெல்லாம் நம்ம இனத்தை வந்து கொண்டு குவிச்சுதுன்னு காங்கிரஸ் மேல அலிகேஷன் வைக்கிறீங்க. அவரை வீழ்த்தணும், இங்க திமுக வீழ்த்தணும். ஆனா அதிமுக வந்தா ஈழ அமைஞ்சிரும், அங்க காங்கிரஸ் தூக்கிட்டு பிஜேபி வந்தா ஈழ அமைஞ்சிரும் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து முட்டாள்தனமா இல்ல? அது இல்ல சார், என்ன அதுக்குதான் வந்து மாதிரியான அரசியல் மத்தியில் இது? இல்ல அதுதான் நாம் தமிழரோட கட்சியோட ஒரு கொள்கை என்னன்னா வந்து மாநில இந்த அடிப்படையில தான் வந்து நீங்க இந்த அடிப்படை ஆட்சி அரசு அமையும் இது போது நாம் கண்டிப்பா தமிழர் மட்டும் இல்ல, தீர்வு டிஎம்கேவோட நடக்குமா கொள்கை நடக்காது? நீங்க அதுதான். சொல்லுங்க. இருங்க சார், நீங்க எங்கிட்ட கேள்வி நான் என் கட்சி சார்ந்து நான் பேச முடியும். சரிங்களா? நான் உங்க கட்சி சார்ந்து அப்படி இதுல பேச முடியாது. பண்ணியிருந்தா சீட்டு கிடைச்சிருக்குமே. எந்த சீட்டு கிடைச்சிருக்குங்க? ஏங்க ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் வந்துட்டு பகைச்சிக்கிட்டு என் காலை நம்பிதான் பயணம்னு சொல்லிட்டு எப்படிங்க நீங்க கூட்டாட்சி எல்லாம் வந்து அமைக்க முடியும்? நீங்க யாரோட கூட்டாட்சி அமைப்பீங்க? கூட்டாட்சிக்கு அர்த்தம் கூட்டாட்சி என்ன சொன்னாருன்னா, அண்ணன் சொன்ன கூட்டாட்சி என்னன்னா, இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு சம வாய்ப்பு கிடைக்கணும். சரிங்களா? எல்லாரும் எல்லா மாநிலத்தும் ரெப்ரசன்டேஷன், எல்லாருக்கும் அதிகாரத்தில் பங்கு, அதிகாரத்தை. ஏன்னா ஒவ்வொரு மாநிலமும் இங்க வந்து ஈக்குவலா வந்து லைக் எல்லாரும் வரி கட்டுறாங்க. ஏன்னா எல்லார் மாநிலத்திலயும் காரணம், எல்லா மாநிலத்தில் இருக்கிற ஒரு இனத்துக்காரனும் வந்து நாட்டை ஆளுங்கிற அந்த ஒரு அந்த ஒரு உரிமை கொடுத்துதான் ஆகணும். சரிங்களா? இங்க வந்து குஜராத்தி மட்டுமே ஆண்டுட்டு இருக்கான். 15 இப்ப 3வது டேர்மா குஜராத்தி மட்டும் ஆண்டுட்டு இருக்கான். இது தவறு. இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். சுழற்சி முறையில எல்லாரும் ஆந்திரா ஒருத்தர், தெலுங்குக்கார ஒருத்தர் ஆள்றா, மற்றொரு தமிழர் ஆள்றோம். இதுதான் சமூக நீதி, மதசார்பற்ற சமூக நீதினு பேசுறீங்களா? இதுதான் அது. ஐயோ தலைவரே, நீங்க எப்பப்ப சமூக நீதியை எந்த அளவுல அடையறதுக்கு உண்டான அளவுகோல்கள் என்ன அப்படிங்கறத வச்சுதான் நீங்க போகவே முடியாத ஒரு பாதையை கொள்கையா எடுத்துக்கிட்டு அந்த பாதையில தான் கடைசி வரைக்கும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது புதருக்குள்ளதான் போய் விழும். நீங்க இஸ்ரோ எப்படி வளர்ச்சி அடைந்ததுன்னு சொல்ல முடியுமா? நீங்க இஸ்ரோ பேசிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாட்டை பத்தி பேச தமிழ்நாட்டை பேசுங்க. உடனே பாகிஸ்தானுங்கிறீங்க, இந்தியாவை பத்தி பேசினா பங்களாதேஷ்ங்கிறீங்க. கொஞ்சம் இருங்க. மேல பாருங்க எப்படி பங்களாதேஷ் பிரிஞ்சதுன்னு பாருங்க. இந்தியாவோட சப்போர்ட் வெறும் மிலிட்டரி மட்டும் தான் அனுப்பி வச்சது. ஓகேவா? அது பாகிஸ்தான்ல இருந்து தான் பங்களாதேஷ் பிரிஞ்சது. இந்த அடிப்படையில வச்சுட்டுதான் நாட்டெல்லாம் பிரிக்கவே முடியாதுங்க. மேல பாருங்க, சும்மா வந்துட்டு நாட்டை புலி வந்துருச்சியா, கணக்கு புலி. வினோத் ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட். அந்த நீங்க சொல்ற பங்களாதேஷ் இருக்குல்ல, அது எந்த வருஷத்துல பிரிஞ்சது? 1971 பிரிஞ்சு ப்ரோ. அது 71 போய் இப்ப 2024ன்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டா வேற பேட்டர்ன். பர்த்டே வந்து வேற மாதிரி அவர் சொன்னதுல அது
வினோத் சொன்னது கேக்குதாடா? எங்க அதான் வினோத் சொன்னதான் நான் கேக்குறேன். அதுதாங்க அது வந்து மிலிட்ரி வந்து நம்ம இந்தியன் மிலிட்ரி மட்டும்தாங்க போச்சு. அது நம்ம இதுலயே வராதுங்க. அது அடிப்படையில பிரிக்கவே முடியாதுங்க. அவர் ஒரு தப்பா சப்போர்ட்டை தான் சொல்லுங்க அனுப்பிச்சது. சொல்லுங்க ஐயாஸ் ப்ரோ. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க காப்பாற்ற நினைக்கிற ஸ்ரீலங்கா இப்ப இல்ல. இப்ப ஸ்ரீலங்கா ரொம்ப ஒத்துமையா அந்த மத இன எதுவுமே பிரச்சனை. நானே இறைமொழியாளருக்கு மைக்கு கொடுங்க. இறைமொழியாளருக்கு லாஸ்ட் மந்த் நான் போயிட்டு அதுதான் இப்போ இல்ல ஐயாஸ், அதுதான் வந்து இப்போ அவங்களோட இடங்கள்லாம் ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களாமே. சொல்லுங்க கொடுக்குறேன். இல்ல காட்டல ஸ்பீக்கர் காட்டல. ஐயாஸ் கேக்குதா ஐயாஸ்? கேக்குது. அதுதான் அவங்களுக்கான இடங்கள்லாம் திரும்பி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கப்புறம் சீமான் ஐயாக்கு என்ன வேலை சொல்றீங்க பாருங்க வினோத் ப்ரோ. நீங்க நினைக்கிற ப்ரோ உங்க வேலை முடிச்சு கட்சி கழிச்சிட்டு கீழே போங்க. இடம் வழங்கப்பட்டுன்னு சொல்றாங்கல்ல 5 லட்சம் பேரு ப்ரோ வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தவிர வழங்கல. நீங்க டேட்டா இப்ப அதுக்குள்ள வழங்குறதுக்கு முன்னாடியே நீ வினோத் ப்ரோ உண்மையாலுமே நீ மாட்டிக்கிட்ட. ஒரு நிமிஷம் ஐயாஸ், நீ வழங்குறதுக்கு முன்னாடியே நீ வந்து டேட்டா எடுக்கிற 5 லட்சம் அப்படின்ட்டு. 5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. முடிஞ்சிருச்சுங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அப்படின்னா எல்லா ஊர்லயும் நடந்துருக்குங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஒருத்தரா பேசுங்க, ரொம்ப ஜாரிங்கா இருக்கு. ஸ்ரீலங்கா பத்தி நான் பேசுறது இன்னைக்கு அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கல்ல ப்ரோ. ரேவந்த் அயாஸ் பேசுறேன்னாரு, பேசுங்க அயாஸ். பாருங்க வினோத், 2019ல முஸ்லிம்ஸ் சிங்களீஸ்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது ராஜபக்ச கவர்மெண்ட் வந்து ஓகஸ்ட்ரேட் பண்ணாங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் எல்லா ஸ்ரீலங்கன்ஸும் இந்த மாதிரி கவர்மெண்ட் தான் பிளே பண்ணதுன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டையே ஓவர் த்ரோ பண்ணிட்டோம். இப்ப ராஜபக்ச கவர்மெண்ட் இல்ல. இப்ப வந்து எல்லாருமே ஒத்துமையா தான் இருக்காங்க. சரியா? எப்பயோ நடந்த ஒரு விஷயத்துக்காக இப்ப இருக்கிறவங்கள சண்டை போட முடியாது. சரியா? இப்ப அதெல்லாம் ஓவர். ஒரு வருஷத்துக்கு முதல் நீங்க ஸ்ரீலங்கா பத்தி கேட்டீங்கன்னா நானே கல்வி ஊத்திருப்பேன். ஆனா நான் 2 மந்த்ஸ்க்கு முதல் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தேன். எந்த இடத்துல இந்த முறை வந்த எலெக்ஷன்ல 3 பார்ட்டி கண்டெஸ்ட் பண்ணுச்சு. அந்த 3 பார்ட்டில எந்த ஒரு பார்ட்டியும் இனவாதமோ மதவாதமோ பேசவே இல்லை. அப்படி பேசினு நீங்க ஒரு பாயிண்ட் காட்டினாலும் நான் இதுக்கு பிறகு உங்களோட பேச மாட்டேன். அப்படி 3 பார்ட்டியுமே இனவாதத்தையும் மதவாதத்தையும் பேசல. இனவாதம் மதவாதம் இன்னும் பேசிட்டு இருக்கிறது ஸ்ரீலங்காக்கே சம்பந்தம் இல்லாத நீங்க. உங்களுக்கு அது தேவையில்லை. ஸ்ரீலங்கா இஸ் ஃபைன் வித்வுட் யுவர் ஹெல்ப். We do not require your help. You require our donation. இறைமொழி ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு சின்ன விஷயம் வினோத் தெரியும். அதாவது அங்க பங்களாதேஷ் பிரிஞ்சது அங்க லோக்கல்ல போராடினா பிரிஞ்சானுங்க. இங்க எவனே போராடல. புரியுதா? இங்க கவர்மெண்ட் ஹெல்ப் தான். ஒரு தப்பான விஷயத்த பேசிட்டு இருக்காரு. இருக்குங்க எதுவா இருந்தாலும் கவின் நான் டெட் ஷாட் பேசுறேன். வினோத் அவன் வந்து நான் சொல்றேன்னு இருக்குங்களேன், அங்க வந்து லோக்கல்ல போராடினதுனால இங்க நம்ம ஹெல்ப் பண்ணோம். இவங்க ஐயா சொன்ன மாதிரி அவங்க நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அதை விட்டுட்டு இங்க உட்காந்துக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கானுங்க இவனுங்க. நீங்க இந்த மாதிரி போங்க. வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க டெமோக்ராட்டிக்கா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இவனுங்க இங்க சில்லறத்தனம் பண்ணிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு அவங்க மேல பழிய போறான். நாங்க பிரிக்க போறோம். எவன் கேட்டா உன்னை எவன்டா பிரிக்க சொன்னா முதல்ல? திமுக இல்ல 2013ல திமுக காங்கிரஸோட இருந்து வெளியில வந்துச்சுல. எதை சொல்லி வெளிய வந்து, எந்த காரணம் சொல்லி வெளியில வந்து சொல்லுங்க. இதுதான் பைத்தியமே. ஒரு நிமிஷம் சொல்லுவாரு. 2009ல பைத்தியக்கார பிரதமர் வந்துற போது இப்ப நடக்கிறது என்ன? 2013ல தான் வெளியில வந்தீங்க. கடைசி காலகட்டத்துல தான் வெளியில வந்தீங்க. நீங்க ப்ராப்பரா பேசுறதா ஸ்பீக்கர் வாங்க. நீங்க வந்துட்டு வாடா போடாலாம் யூஸ் பண்ணாம பேசாதீங்க. ஒரு நிமிஷம் இறைமொழியாளர் நீங்க பேசுங்க ப்ரோ. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது பேசுங்க. வினோத், உங்களுக்கு ஈழம் வேணும்ல, கொடுத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஈழத்துல எத்தனை ஸ்டேட் இருக்குன்னா தெரியுமா? எத்தனை ஸ்டேட் வேணும் ஈழத்துல?
ஈழத்துல எவ்வளவு ஸ்டேட் வேணா வச்சுக்கலாங்க. சரிங்களா? ஈழத்துல எவ்வளவு ஸ்டேட் அதெல்லாம் வச்சு முடியாது. டேட்டாவே தெரியாம உங்களுக்கு ஈழம் வேணும்னா என்ன அர்த்தம்? முதல்ல டேட்டாவை தெரிஞ்சுவாங்க. இருங்க சார். ஒரு விஷயத்தை அப்டிராக்டா பேசும்போது நீங்க டீடைலா உள்ள உட்காந்து நான் ஈழத்துல எவ்வளவு, ஈழத்துல அந்த எத்தனை தேர் இருக்கு, இருங்க சார், இருங்க நான் சாம்கிட்ட பேசுறேன். ஆயாஸ் இறைமொழி பேசினது தப்பு. இது தேவையில்ல. ஈழத்துல நாங்க ஓட் போட்டு இல்ல அயாஸ் ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம். அவர் ஏதோ சொல்ல வந்தாரு, அதனால தான் அதை கேட்டாரு. அவர் ஃபுல்லா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிப்போம். அவர் அடுத்தது எவ்வளவு தேர்வு இருக்குன்னு கேட்பாருங்க. நீங்க ஏங்க நான் சொல்றேன், அவர் பெரிய ஸ்டாட்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு புள்ளி விவரத்தோட பேசணும்னு நினைப்பாரு. அதெல்லாம் முடியாது யாரும். சரிங்களா? ஒருத்தன் வந்து உணர்ச்சியோட பேசுறவன் எல்லா புள்ளி விவரத்தோட பேசணும்னு அவசியம் கிடையாது. இல்ல இது என்ன லாஜிக் எனக்கு புரியல. பஞ்ச் டயலாக் ஏங்க நீங்க தான் இப்ப நேம் ஸ்கிப் பண்ணி நீங்க அந்த வரலாறு சொன்னீங்கல்ல, அது ப்ரோ ஸ்கேம் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல ப்ரோ. இறைமொழி நீங்க பேசுங்க ப்ரோ. இல்லங்க ஈழத்துல ஈழ நாட்டும் சரி, அதுல எவ்வளவு ஸ்டேட் வேணா இருக்கட்டுங்க. சரிங்களா? அங்க நடக்கட்டும் கிடையாது. நீங்க அத போய் கைப்பற்ற ஒரு நிமிஷம் கவின் இறைமொழி பேசுறாரு. இறைமொழி நீங்க பேசுங்க. சேனல் 4 நியூஸ்ல சேனல் 4 நியூஸ்ல வந்து அந்த படுகொலையை பார்த்தாரா இல்லையா? அது முதல்ல சொல்லுங்க. அவரு இறைமொழி பேசுங்க. நான் உங்களை கிண்டல் பண்றதோ கேள்வி பண்ணணும்னு சொல்லுங்க. அதாவது தெரியணும் ப்ராவின்ஸ் இருக்கு. இன்னைக்கு அந்த நிலைமை எப்படி இருக்கு? அந்த மக்கள் நாடு கேட்கறாங்களா? யார்கிட்ட கேட்கறாங்க? என்ன நடந்துச்சு 2009 அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க பேசலாம். நீங்க கம்யூனிஸ்ட் தானே சார்? ஒரு பாயிண்ட் சொல்றையா? உங்களுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான் எப்படி பிரிஞ்சிச்சு, வெஸ்ட் இல்ல சார், நீங்க கம்யூனிஸ்ட் தானே? நீங்க சொல்லுங்க. அது கரெக்ட் தானே? அவர் யாரா இருந்தா இப்ப என்னங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லங்க அவர் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் ரஷ்யால எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னு கேட்கலாமா? பைத்தியக்காரத்தனமா? ரஷ்யா பிரியணும்னு நான் சொல்லலையா? ரஷ்யா இன்னைக்கு பிரிஞ்சு அவர் ரஷ்யா விலகல, நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்க. அவர் கம்யூனிஸ்டுங்க. நீங்க தாங்க ஸ்ரீலங்கா அவங்க கம்யூனிஸ்டா கூட இருந்தாலும் ஈழம்ன்ற பேர் நீங்க தான் எழுதிக்கிறீங்க. ஸ்ரீலங்காவை பத்தி நீங்க தான் எழுதிக்கிறீங்க. ஏங்க இந்தியாவை பத்தி இலங்கையை பத்தி நீங்க தானங்க எழுத்தீங்க, வேற யாருங்க எழுத்தா? இங்க பேசுறவங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்ல. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரி, நான் இதெல்லாம் பேசிக் ப்ரோ. இப்ப நான் வந்து சாம் கிட்ட வந்து சாம் நீங்க வினோத் நீங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னீங்க இல்ல, இதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க எங்க கிட்ட முன்னாடி கேட்ட கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, இந்த அதிகாரம் அதெல்லாம் எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன். ஸ்ரீலங்கா அயாஸ் ஒரே ஒரு நிமிஷம், சாரி ஃபார் இன்டரப்டிங். இந்த ஸ்ரீலங்கா மேட்டர்லாம் நீங்க பேசிட்டு இல்ல, தப்பு கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன், பிரதான பிரச்சனை எங்க இப்ப மேட்டர் ரொம்ப டீவியேட் ஆகி போயிடுச்சு. ரஜினியை வச்சு நாங்க வந்துட்டு இவரை சீமானை வச்சு நாங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு சந்தர்ப்பவாத வேலை. கட்சி ரொம்ப நீர்த்து போயிட்டு இருக்குது. ரொம்ப பதப்பதப்புல பேனிக்கா இருக்காங்க. தம்பிகளே பல தம்பிமார்களே போடுறாங்க. எல்லாம் தேவையற்ற வேலை. முட்டு கொடுக்கறதுக்கு கூட முடியாத நிலைமையில வந்துட்டு எங்களை தள்ளுறீங்க. இன்னைக்கு இருக்கிற யாரை எதிர்க்க வந்தோம் அதை பத்தி பேசாம இன்னைக்கு விஜய் சென்ட்ரிக்கா நீங்க ஒரு பிரதான எதிரியா சித்தரிச்சு போய்கிட்டு இருக்கிறது வந்து கட்சிக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு. அது நம்மளுடைய அஜெண்டா கொள்கைகள், நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், யாரை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு வந்தோம், அதையெல்லாம் விட்டு போட்டுக்கிட்டு நீங்க வந்து விஜய ஒரு பிரைமரி டார்கெட்டா பிக்ஸ் பண்ணி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. தொண்டர்கள் நாங்க முட்டு கொடுக்க கூட முடியாத நிலைமையில் இருக்கும்னு சொல்றாங்க. அதுதான் மேட்டர். இப்ப கொள்கை அளவுல நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் அன்இன்டரப்டட் டைம். சரி, 1 மினிட்ல முடிச்சிடுறேன். கொள்கை அளவுல நீங்க சொல்லி ஒரு மண்ணாங்கட்டி நாங்க மாத்த கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க விருப்பத்துக்கு நீங்க மாத்திட்டு இருக்காதீங்க. சாரி ஃபார் மை லாங்குவேஜ். கொள்கை அளவுல அன்னைக்கு நாங்க என்ன பேசணுமோ அதை ரீஇட்டரேட் பண்ணிருக்கோம். திரும்ப ப்ளீஸ் அண்டர்லைன் தட் வேர் வி ஆர் ரீஇட்டரேட்டிங் இட். எங்க தளபதி அதை தெளிவா சொல்லியிருந்தார். எங்க தலைவர் கொள்கை கோட்பாட்டாளர்ல திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கல. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள் என்பதுதான் நம்ம தாழ்மையான கருத்து. அதனால நம்ம எந்தவித குறிப்பிட்ட டேக்லைனுக்குள்ள அடையாளத்துக்குள்ளேயும் ஆபரேட் ஆகாம மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிற பாலிசியில நம்ம ஆபரேட் ஆகுவோம். இது அப்படியே அவர் மாநாட்டுல சொல்லியிருந்தார். தேவைன்னா நீங்க ஒரு தடவை எடுத்து பாத்துக்கோங்க. நான் சொல்றது சரியா தப்பான்னு நீங்க ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி மாத்தல. நான் கேட்கிறேன், நீங்க தான் கொள்கையே இல்லாத ஆட்கள் நான் சொல்றேன். வழிகாட்டின்னு தந்தை பெரியார வச்சுக்கிட்டு 14 வருஷமா ஒரு வழிகாட்டியை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிற மானங்கட்ட கட்சி எதுவுமே கிடையாது. தந்தை பெரியார சரி ஓகே, நீங்க தலைவரா தான் இருக்கிற வழிகாட்டியை எவனாவது அபியூஸ் பண்ணிட்டு இருப்பானா? நீங்க சொல்லுங்களேன். உலகத்துல எந்த கட்சியாவது என்ன ஒரு வழிகாட்டின்னு பிரகடனப்படுத்தி அவருக்கு போர்டு வச்சுட்டு பிளக்ஸ் வச்சுட்டு இதெல்லாம் வச்சுட்டு ஆரம்பத்துல இருந்து கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெரியார் சிறியார்னு பேசுறது, பெரியார் கிட்டே இருந்து பெண்ணுரிமை எடுத்துன்னு சொன்னா வேலுநாச்சியார் கிட்டே இருந்து எதை எடுத்து அப்படின்னு சொல்றது, இன்னொரு ஸ்டேஜ்ல பெரியார் வந்து அவர் ஆற்றிய வந்து பெண் சமூகத்துக்கு ஆற்றிய தொண்டு பேசுறது,
அப்புறம் அவங்களுடைய தொண்டர்கள் யாரையுமே ஒரு வரைமுறை இல்லாத அளவுக்கு பெரியார அபியூஸ் பண்ண வச்சு அவருடைய பர்த்டேக்கு டேக் ஓட்ட வைக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான நிலைமையில உள்ள கொள்கை தெளிவோட இருக்கிறது உங்க கட்சி தான். ஓகேங்களா? தமிழர் நிலத்தை தமிழரே ஆளணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தமிழர் யாருன்னு சொல்லிட்டு குடிவெளியா தான் நீங்க வந்து பிரிச்சுட்டு இருக்கீங்க. அதை மேடையில கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தத்துவத்தை வச்சிருக்கீங்க. மேடையில பிரகடனப்படுத்தி தாய்மொழி எதுவோ அதுதான் தமிழ் அப்படின்னு சொல்லி கலைஞர் குடும்பத்தை நீங்க வந்து தெலுங்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? எதன் அடிப்படையில சொல்றீங்க? அதை பேச முடியுமா மேடையில? அதுக்கு இன்டைரக்ட் ஆன்சர் யாருங்க தெலுங்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா எம்ஜிஆர் சொன்னாரா? இதுதான் வரும். இதுதான் வந்துட்டு இருக்குது. எம்ஜிஆர் சொன்னதான் உங்க கொள்கையா? எம்ஜிஆர் 1000 சொல்லிருக்காரு, அதெல்லாம் உங்க கொள்கையா நான் கேக்குறேன். ஏங்க ஃபர்ஸ்ட் யாரு சொன்னா அப்படின்ற கேள்விதான். நாங்களா தெலுங்கர் சொன்னா ஃபர்ஸ்ட்? நான் கேக்குறத சொல்லுங்க. எம்ஜிஆர் இல்ல மலையாளின்னு எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னது யார் ஃபர்ஸ்ட்? நீங்க ஒரு தத்துவத்தை வரையறுத்தீங்க. தமிழர் யாருங்கறத நீங்க தான் சொல்லணும். எம்ஜிஆர் சொல்ல கூடாது. நாங்க சொல்லிட்டோமே. எம்ஜிஆர் 1000 சொல்லிருக்காரு. தமிழர் யாரு நாங்க சொல்லிட்டோமே. எங்க என்ன சொல்லிருக்கீங்க? கலைஞர் குடும்பம் ஏன் தமிழர் இல்ல? உங்களுக்கு இது கேக்குறேன். தமிழர் கிடையாதுங்க. தமிழருக்கு உங்க வரையறை என்ன? தமிழருக்கு உங்க வரையறை என்ன சொல்லுங்க. நாங்க அந்த வரையறையை சொல்லி இவன் தமிழன் அவன் தமிழன் நாங்க பேசவே இல்லை. அப்ப தமிழ் எப்படி தமிழ நீங்க இது பண்ணுவீங்க? வரையறையே இல்லாம எப்படி ஒருத்தனை போய் டிஃபைன் பண்ணுவீங்க? ஏங்க ஒரு பூ ஃப்ளவர்னு என்னன்னு தெரியாம அது போய் ஃப்ளவர் நீங்க சொல்றீங்களா? சாதி மதம் இனம் மொழி அடிப்படையில் பாகுபாடு பிரிவினை கிடையாதுங்கிறது எங்க கட்சியுடைய அடிப்படை கோட்பாடு. என் கட்சியின் தோன்றனாதான் நான் பேச முடியும். உங்களை மாதிரி வழிகாட்டின்னு வச்சுட்டு பெரியார அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிற மானங்கட்ட கட்சியிலிருந்து நான் வரல. அதனால என் கட்சியுடைய கோட்பாடு எதுவோ அதுக்கு உட்பட்டு தான் நான் பேச முடியும். ஓகேங்களா? எங்களுக்கு அதுல பிரிவினை கிடையாது. அதனால நாங்க அந்த வரையறைக்குள்ள நாங்க வந்துட்டு போகல. ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க. எம்ஜிஆர் சொன்னார், அவர் சொன்னார், அப்படிலாம் நீங்க பேசிட்டு இருக்க கூடாது. ஓகேயா? நீங்க ஏன் கலைஞரை வந்துட்டு இல்லைன்னு சொல்லி எம்ஜிஆர் 1000 சொல்லியிருக்காரு, அதெல்லாம் எடுத்துக்கிறீங்களா நீங்க? ஏங்க நாங்களா ஃபர்ஸ்ட் சொன்னோம் அப்படின்னு அந்த கேள்வி வச்சங்க சையத். ஏன் நீங்க பதட்டப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் நாங்களா சண்டை போட்டுக்கிட்டோம். இல்ல ஃபர்ஸ்ட் இல்லங்க எம்ஜிஆர் மலையாளி, நீங்க வந்து தமிழரா நிரூபிக்க முடியுமான்னு சண்டை போட்டது யார் ஃபர்ஸ்ட்? கடைசி வரைக்கும் ஒருத்தர் இந்த ஊருக்காரரு இந்த நாட்டுக்காரரு பிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா நீங்க? மக்களுக்கு உங்களை கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லுங்க. இவன் சொன்னா அவன் ஏங்க அவங்க தாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. திராவிட கட்சியில இருக்கிறவங்களே தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நீ தமிழர் இல்ல, நீ ஏங்க தமிழர் இல்லாதவர் தமிழ்நாட்டில் வாழையாட்டினால் நறுக்கப்படுவார் அப்படின்னு ஏன் சொன்னாங்க? யார் சொன்ன ஃபர்ஸ்ட்? சரிங்க ஓகே. ஈவேரா வந்து பச்சை தமிழர் காமராஜர் எப்படி எந்த வரையறையில சொன்னாரு சொல்லுங்க? பச்சை தமிழர். வினோத் ப்ரோ எந்த ஊர்ல இருக்கீங்க? சும்மா நீங்க இப்ப வாழ்றது சம்பாதிக்கிறது எந்த ஊரு? யூகேங்க. ஒரே நிமிஷம் கவின் ப்ரோ, இவ்வளவு நேரம் வந்து பூவு மலரு கொடி கம்பம் காடுன்னு பேசிக்கிட்டு வினோத் ப்ரோ ஒரே ஒரு क्वेश्चन உங்களுக்கு. இது சீமான் ஒரு நிமிஷம் இவரை கிட்ட பேசாதடா. விஜய் படத்தை வெளிநாட்டுல ரிலீஸ் பண்ணக்கூடாது சரிங்களா? இல்லங்க நாங்க வந்து சொல்லலையே. நாங்க வந்து தமிழ் தான் வாழணும், தமிழ் தான் இது பண்ணணும் நாங்க பேசலையே. ஏங்க அதுதாங்க நான் சொல்றேன். நான் வந்து நீ இவன் தான் வந்து இங்க வேலை செய்யணும், இங்கதான் இவன் தான் வந்து ஆளணும், இவன் தான் வந்து இது பண்ணணும்னு எவனுமே இங்க பேசல எங்க சைட்ல. நீ வந்த பிறகு அது மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க பிரதர். அதனாலதான் சொல்றேன். வினோத் ப்ரோ யார் சொல்றீங்க? ஒரே ஒரு क्वेश्चन உங்களுக்கு. சீமான் சொன்னார்ல இந்த மாதிரி இங்கிலாந்தும் அயர்லாந்து இதெல்லாம் வந்து மொழிவாரியா பிரிஞ்சது, மொழிவாரி பிரச்சனைனால பிரிஞ்சது அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கு என்ன உங்க கருத்து? ரொம்ப நேரமா கைத்துக்கிட்டு வந்தாரு வினோத் ப்ரோ. கலைஞரை வந்துட்டு ஏன் தமிழர் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நேரடி பதில் ஒரு நாளும் வராது. ஓப்பனா சொல்லுங்க, ஓப்பனா பேசுங்க. ஓப்பனாவே சொல்றேன். ஓங்கோல்ல இருந்து வந்தவரு, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஓங்கோல்ல இருந்து வந்தவரு. சின்ன மேளம் எதுக்கு இல்ல சின்ன மேளம் எப்படி சாதி எதுக்கு இசை வேலை மாத்தினாரு சொல்லுங்க? அதுக்கு என்ன எதுக்கு மாத்தினாரு சொல்லுங்க? மேடையில பேச சொல்லு. சீமானே பல இதுல பேசியிருக்காருங்க. சையத் பல மேடையில பேசியிருக்காருங்க, பல இதுல பேசியிருக்காரு, பல இதுல பேசியிருக்காரு. பேச மட்டும் தானே செய்யறாரு.
இங்க பாருங்க, திமுகவை நிர்வாக ரீதியா எங்க ஏங்க இங்க அட்லீஸ்ட் பாருங்க, எங்க பேசுறாருங்க. இங்க இங்க விஜய் திமுகவை அண்ணே பேசவே சையத் அண்ணே மாட்டேன்றாருங்க. அண்ணே ஏங்க என்ன ரேவந்த் பேசவே தேவையில்லைங்க. ஒரு நிமிஷம் விஜய் அண்ணா, ஒரே நிமிஷம் சையத் அண்ணே, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். விஜய் அண்ணா பேசவே தேவையில்ல. பிரிவினோ மதத்தால பிரிக்கிறது, இனத்தால பிரிக்கிறது விஜய் அண்ணா பேசவே கூடாது. விஜய் நான் பேசுறேன் அன்னைக்கு எனக்கு பேசுறேன்னா அன்னைக்கு நான் விஜய்க்கு எதிரா நிப்பேன் நானு. அதுதான் விஜய் நான் பேசவும் கூடாது, பேசவும் மாட்டாரு. பேசுற அன்னைக்கு நான் எதிரா நிப்பேன். உலகமே ஒரே கான்டினென்டா தானே இருக்கணும். உலகமே ஒரே நாடா தானே இருக்கணும். ஒரு நிமிஷம் வினோத் ப்ரோ, ஆட்சி மீது ஒரே திமுகவின் நிர்வாகம் வினோத் ப்ரோ ஒரு விமர்சனம் வைங்க. ஆனா பிறப்பின் அடிப்படையில எங்க இருந்தோ இனத்தையோ எடுத்துட்டு வந்து அது உண்மையா பொய்யான்னு எடுத்துட்டு வந்து இதுதான் வினோத் ப்ரோ சனாதனம் தானே, இது கேவலம் சனாதனத்தை தானே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. என்னங்க இது சையத் நீங்க வந்து ஒரு மார்க்கத்துல இருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. சையதுன்னு ஒரு பேரு, தனித்த அடையாளம் இருக்கு. ஹியூமன் ஒரு பேர் இருக்குங்க. நீங்க அந்த பொதுப்படையான ஹியூமன் எடுத்துக்க மாட்டேன்றீங்க. இனிமேல் என்ன ஹியூமன்னே கூப்பிடுங்க. ஐயோ சரி ப்ரோ, ஹியூமன்னே கூப்பிட்டு கிளம்புங்க ப்ரோ. வினோத் ப்ரோ, நீங்க அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லுங்க. அதாவது இங்கிலாந்து ஏன் அயர்லாந்து பிரியுது, அது ஏன் முடிவாரியா சொன்னா சீமான்? சையத் உங்க ப்ரோனவுன் என்ன? ஹியா ஷியா? ஓவர்ல பாவுது. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க டிஎன் ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணுங்க. இல்ல ப்ரோ ஒரே நிமிஷம் வினோத் ப்ரோ, நான் ரேவன் வினோத் ப்ரோ, வினோத் ப்ரோ இருங்க வினோத் ப்ரோ நிமிஷம். இல்ல ஒருத்தர பேசுங்க. இங்க பாருங்க வினோத், இங்க பாருங்க, நாங்க லாஸ்ட் இயர் எடுத்து பார்த்தாலும் 3 லட்சம் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் விசால வந்திருக்காங்க. வி ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபினான்ஷியலி ஃபைனான்சிங் அஸ். ஓகே, எங்களுக்கு எந்த வித ஹெல்ப்பும் தேவையில்லை. சரியா? ஏன்டா அப்பா வந்து 1.5 கோடி 2 கோடி கட்டி தான் படிக்க வச்சுக்கிறாரு. நான் ஸ்டூடெண்ட் விசால தான் வந்தேன், நான் அகதி இல்லை. சீமான் வந்து எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்ரீலங்கன்ஸை வந்து ஈழத்தை வச்சு பொலிட்டிக்ஸ் பண்றதால என்ன நடக்குதுன்னா, நான் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா கூட அதுல வந்து கமெண்ட் பண்றான் அகதி நாயேன்னு. அகதி நாயேன்னு கூப்பிடுறது வந்து இந்த தமிழ்நாட்டின் நாய்கள் மட்டும்தான். அதாவது நான் எல்லாரையும் சொல்லல, அந்த மாதிரி கூப்பிடுறவங்கள மட்டும் நான் சொல்றேன். சரியா? ஏன்னா தொடர்ந்து சீமான் வந்து இதை வச்சு அரசியல் பண்றதாலதான் அவருக்கு வந்து ஸ்ரீலங்கா எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அவர் ஒரு சுயநலவாதின்னு நான் கருதுறேன். ஏன்னா அவர் இன்னமும் ஸ்ரீலங்கா என்னமோ எங்களாலே ஒண்ணு 83% லிட்ரட். தமிழ்நாட்டை விட எங்களோட லிட்ரஸி கூட, அதாவது 2012 பிறகு உங்களோட நாட்டை விட எங்களோட நாட்டுல லிட்ரஸியும் கூட, உங்களோட நாட்டை விட எங்க நாட்டுல தமிழாக்களோட பினான்சியல் கோட்டாவும் கூட. சரியா? எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் தேவையில்ல. எங்களை வச்சு நீங்க வந்து இந்த விஜய் சொல்ற மாதிரி பெயிண்ட் டப்பா அடிச்சுட்டு எங்களை அகதினெல்லாம் சொல்ல தேவையில்லை. சரியா? அதான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து எனக்கு நீதி நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஐ மீன் லைக் ஏதாவது உங்க ஃபேமிலி ஏதாவது லாஸ் பண்ணிருக்கீங்களா? என் வாப்பா வந்து என் வாப்பட வாப்பா, அதாவது என் அப்பா வந்து போர்ல தான் செத்து போனாரு. அவர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர். போதுமா? என் அப்பா திருவண்ணாமலை தான். ஓகேங்க, அப்பா இறந்து போனாரு. சரி, ஓகே. அவர் வந்து எப்படி வாப்பாப்பா எல்டிடிக்கு சப்போர்ட்டா பேசினாரு, இறந்து போனாரு. சரிங்களா? வாப்பாப்பா இருக்காரு, அவர் இறந்து போனாரு. யாருனால கொல்லப்பட்டாரு சொல்லுங்க? உங்களுக்கு அதுக்கான நீதி வேணுமா வேணாமா நீங்க சொல்லுங்க. கொல்லப்பட்டாரு. ஆனா ஒரு கொலைக்கு அப்படின்னா கொன்னவனை சொல்றது பிரச்சனை இல்லை. அதாவது நீங்க உங்க வாப்பாப்பா நேரடியா வந்து இப்ப வந்து சொல்றாங்க. சரி, என்ன ஜஸ்டிஸ் ப்ரோ வாங்கி கொடுப்பீங்க ப்ரோ? வினோத் ப்ரோ டைரக்டா சொல்லுங்க, பாயிண்ட்க்கு டைரக்டா. எனக்கு இப்ப நீங்க மைக் அன்மியூட் கொடுப்பீங்களா? இல்ல என்ன இல்ல இல்ல ப்ரோ வினோத், நீ எதுமே பேச வேணாம். நீ டைரக்டா என்ன ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பீங்க நீங்க வந்தீங்கன்னா? அது மட்டும் சொல்லுங்க. டைரக்ட் ஜஸ்டிஸ் கிடையாது, மூடிக்கிட்டு கட்சி கலந்து போங்க. நான் கேட்கிற கேள்விக்கு டைரக்ட் ஆன்சர் என்ன? ராஜபக்ச என்ன பண்ண போறீங்க, இல்ல வந்து ஸ்ரீலங்கன் மக்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. பாயிண்ட் நீங்க டைரக்டா பாயிண்ட் கேட்டு முச்சு அச்சு விடுங்கடா இவனால. வினோத் ப்ரோ, எனக்கு ஒரே டவுட் ப்ளீஸ். ஹலோ, சொல்லுங்க வினோத் ப்ரோ. நீங்க எங்க ப்ரோ இருக்கீங்க? நீங்க யூகேல ரெட்டிங்ல இருக்க. சொல்லுங்க. யூகேல இருக்கீங்க. ரெட்டிங் எங்க இருந்து போறீங்க? எங்க இருந்து போறீங்க? யூகே கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்ல இருந்து.
ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் இது மட்டும் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுக்காரர் தான் விடுங்க நீங்க அதெல்லாம் இல்ல வேணாம் ப்ரோ, இல்ல நீங்க யூகேல இருந்துகிட்டு வினோத்தையுமே குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். வினோத்தையுமே கருத்தியல் ரீதியா அணுகுங்க. மாற்று கருத்து உள்ள ஒரு ஆள் வந்திருக்காரு. எனக்கு வந்து எனக்கு இல்ல ஒரு நிமிஷம் எனக்கு சையதனா இது ஒரு நிமிஷம் சொல்லுங்க நாகராஜ் ப்ரோ. சொல்லுங்க நாகராஜ் ப்ரோ சொல்லுங்க. நீங்க யூகேல இருந்துகிட்டு இங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம சும்மா நான் இலங்கைட்டே நீங்க சொல்லிட்டே இருக்கு. என்ன ஒரு தமிழ்நாட்டுல என்ன நடக்குன்னே தெரியாம என்னங்க பேசுறீங்க? ஒரு நிமிஷம் என்ன நீ பேச என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஏங்க சயீது துபாயில இருக்காரு, அவர் தமிழ்நாட்டுல என்ன தெரியாம இருக்காரு. அதுக்கு ஆரம்பிச்சீங்களா? உலக அரசியல் பேசுறீங்க நீங்க தமிழ்நாடு. நான் தான் மியூட் போட்டேன். ஒரே ஒரு நிமிஷம். வினோத் உங்களை பத்தி கேள்வி கேட்டா நீங்க உங்களை பத்தி மட்டும் சொல்லுங்க. சயீத் துபாயில இருக்காரு, திவாகர் வந்து ட்ரிவாண்ட்ரம்ல இருக்காரு, கவின் வந்து கலிபோர்னியால இருக்காரு. அவர் கேக்குற கேள்வி மகி உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்ல நீங்க யூகேல இருந்துட்டு எப்படி தமிழ்நாட்டு அரசியல் பேசுறேன்னு கேக்குறாரு. மேற்கோள் காட்டி வாங்குறதுக்கு நீங்க உங்களை பத்தி அண்ணா வினோத் ப்ரோ நான் இப்ப கரெக்ட்டா உங்கூர்ல இருக்கேன். நான் கோயம்புத்தூர்ல பேசக்கூடாதா? நான் திரும்ப நான் இந்தியாக்கு வரணும் இல்லையா? இல்ல இந்த தமிழ்நாட்டுல வந்து நான் கோயம்புத்தூர்ல இருந்தது இல்லையா? சையதை இழுக்குறீங்க நீங்க ப்ரோ. கோயம்புத்தூர் ஸ்லாங்ல பேசுங்க. ஏனுங்க நீங்க தவறு நீங்க சொல்லி இருக்கணுங்க. ஏங்க நீங்க முதல்ல இருந்தே பேசுறதே தப்புதான் வினோத். நான் கேக்குற கேள்வி என்னன்னா ஜஸ்டிஸ் என்ன வாங்கி கொடுப்பேன்னு மட்டும் சொல்லுங்க வினோத். நீ வந்து உங்களுக்கு தமிழ்நாடு நாங்க உங்க கையில சொல்றேன். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட், தமிழ்நாடு உங்க கையில கொடுத்துறோம். மக்களுக்கு வேலை வேணாம். ஹலோ தமிழ்நாடு மக்களுக்கு வேலை தப்பா போகுது கொஞ்சம் ரேவன் தப்பா போகுது. இங்க பாருங்க வினோத், நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. என் அப்பாவை கொண்டவனுக்கு என்ன நியாயம் வாங்கி கொடுப்பேன்னு கேள்வி கேட்டீங்க, கரெக்டா? இல்ல நீங்க நான் கேட்டது என்ன நியாயம் இல்ல, நீங்க அதுக்கு நியாயத்தை தேடுவீங்களா தேட மாட்டீங்களா தான் கேள்வி. தேடினவன் உசுரோட இருந்தா, அதாவது தேடினவனை என்னால தண்டிக்க முடியும்னா, அதாவது அதை பண்ணவனை தண்டிக்க முடியும்னா தேடுவனே ஒழிய அவன் மகனையோ அவன் பேரனையோ போயிட்டு நான் தண்டிச்சிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அது மாறிடுச்சு. உங்களுக்கு புரியுற மாதிரி சிறு பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். வினோத் இருங்க ப்ரோ. ஒரு காலத்துல இப்ப ஜூஸ வந்து ஹிட்லர் கொன்னாரு, அதுக்குன்னு சொல்லி இன்னைக்கு உள்ள ஜெர்மனிய போயிட்டு ஜூஸ் அடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அது முடிஞ்சு இப்ப இருக்கிற எல்லாருமே ஒத்துமையா இருக்கிறாங்க. ராஜபக்ஷன்றவன் கெட்டவனான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா கெட்டவன் தான், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? ஆமா தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான். ஆனா இப்ப இருக்கிற ஸ்ரீலங்கன்ஸுக்கு போராடமா தேவை இல்ல. Why do you care about Sri Lankans? அதாவது என்ன சொல்றாங்க, நீங்க உயிரோட இல்லையா நான் எதுக்கு தேடுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. கரெக்ட் பண்ணத நிறுத்துங்கன்னு சொல்றாரு ப்ரோ. ஐயாஸ் இருங்க. இப்போ வந்து ராஜபக்ஷ கொலை பண்ணாரு சரிங்களா, வந்து ஒரு மேசிவ் ஜெனசைட் பண்ணாரு. அப்ப அவர் உயிரோட இருக்காரா இல்லையா? நீங்க சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க ப்ரோ. அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டாங்க, சரியா? கொலைக்கு கொலைத்தான் தண்டனை இல்ல, கொலைக்கு கொலைத்தான் தண்டனைன்றது உங்களோட நாட்டு சட்டம். இல்ல ராஜபக்ஷ சிறைச்சாலையில எங்களோட நாட்டிலே அப்படி கிடையாது. ஒரே நிமிஷம் தான். இப்ப ஸ்ரீலங்காவை பத்தி இங்க எதுக்குங்க பேசிட்டு இருக்கீங்க? அயாஸ் நீங்க அந்த அயாஸ் ப்ரோ அந்த பதில் சொல்லி முடிச்சிருங்க. இவர் ஸ்ரீலங்கா முதல்ல உங்க வீடு தமிழ்நாட்டை பாருங்க, அதுக்கடுத்து பக்கத்து வீட்டை பாக்கலாம். தமிழ்நாடு என்ன ஓஹோன்னு இருக்கா? இப்ப இந்த அதான் கவின் நான் ஸ்டார்டிங்லயே என்ன சொன்னேன்னா, இது உங்களுக்கு தேவையில்ல. சீமான் நாகராஜா எனக்கு எத்தனையோ பேர் டிஎம் பண்றாங்க, ஸ்ரீலங்கன் தமிழ் சைடு டிஎம் பண்றாங்க. ப்ரோ நீங்க சொல்றது சரி அப்படி இப்படின்னு. ப்ரோ we are far from it. உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவையில்ல. அவன் தான் தேவையில்லாம லேபிள் பண்ணிக்கிறான் இன்னும் அகதின்னு. நாங்க அகதி இல்ல ப்ரோ, we are well settled. சரியா? எங்கட டொனேஷன்ல தான் அவரோட கட்சி இருக்குது, அவரோட இதால எங்களுக்கு ஒண்ணு இல்ல. என்ன தெரியுமா சொல்றாங்க வினோத் ப்ரோ? வினோத் ப்ரோ நான் கொடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் நான் ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ. நான் கொடுத்திருக்கேன் ப்ரோ வினோத் ப்ரோ. அகதி இப்ப நான் வந்து சொல்றேன், என்னால வாழ்ற ஒரு அகதி தான் வந்து சீமான். விஜய் அப்படிதானங்க? எங்க விஜய்க்கு நீங்க குடுக்கலையே? யார் கொடுத்தா சொல்லுங்க? டொனேஷனா நீ கொடுத்தியா? எங்க பைத்தியக்காரா சினிமா வந்து நடிச்சாதான் காசு. சரி பைத்தியக்காரா சினிமான்றது ஒரு வேலை. பைத்தியக்காரா சினிமான்றது அதான் வந்து ட்ரிகர் ஆயிட்டான் பாரு. அதுதான் அந்த வினோத் கருத்தியல் ரீதியா பேசினா கூத்தாடி. ஒரு நிமிஷம் கூத்தாடி சீமான் என்ன ப்ரோ? கூத்தாடி சீமான் என்ன?
கூத்தாடி என்ன சீமான் கூத்தாடினாரு? வந்து ஸ்ரீலங்கா பிரச்சனை ஆமாங்க அதுதான் எல்லாரும் ஏங்க எல்லாம் கூத்தாடி சர்வீஸ் சீமானு ஸ்ரீலங்கால பிரச்சனை நடக்கும் போது சர்வீசஸ் பேஸ்ட் மதுரையில எம்ப்ளாய்மெண்ட் ஹோட்டல் தான். போட்டு என்ன பண்ணாருன்ட்டு ஊருக்கே தெரியும் ப்ரோ. இல்ல என்டர்டைன்மெண்ட்ங்கிறது வந்து ஏங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் நீங்க பேஸ்ட் அட்டாக் இண்டஸ்ட்ரி பண்ணோம்னா தான். நான் அட்டாக் பண்ணுவேன் வினோத், அட்டாக் பண்ணோம்னா நான் அட்டாக் நீங்க பண்ணுவேன். அட்டாக் அகதி பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. நானே இந்த கேஸ் பேசிக் போட்டிருக்கேன் சர்வீஸ் சீமானுக்கு. பாருங்க நீ வேணா எனக்கு இருங்க ரீஃபண்ட் பண்ணு, 10,000 ரூபாய் மேல நான் கொடுத்துருக்கேன், எனக்கு நீ இப்ப ரீஃபண்ட் பண்ணு, நான் டொனேஷன் கேட்ட கண்டுக்காம காசு போயிடுறேன். ரீஃபண்ட் கேக்குற ஒரே ஆள் நீங்க தாங்க. சூப்பர். ஆமாங்க நான் ஒரு பைத்தியக்காரனுக்கு கொடுத்துருக்கேன்னு எனக்கு இப்பதான் ரியலைஸ் இல்ல ஆறேன். இல்ல அப்பனா ஆமா பைத்தியக்காரத்தனமா ரேவந்த் கொடுத்த இருந்திருக்கீங்க. ஏங்க அந்த 10,000 ஆமா வாங்கி நான் வாட்டை ஆறு இல்ல உங்களால நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? சீமான் வெத்திட்டாண்டே வைங்களே. ஸ்ரீலங்காக்குள்ள நீங்க சீமான் வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து ஸ்ரீலங்காக்கு எதிர்ப்பா பேசினா ஸ்ரீலங்கால இருக்கிற தமிழாக்களே அடிச்சு துரத்துவாங்க ப்ரோ. அதான் இதான் நிலைமை. ரியலிட்டி. சீமான் என்னமோ இதான் பெரிய இவரு ரியலிட்டி. மாதிரி. இப்ப நான் 1000 வந்து சொன்னாலும் நான் ஒரு ஸ்ரீலங்கன் சரியா? நான் உங்களோட நாட்டுக்குள்ள வந்து ஒரு விஜய் ஃபேன் கிட்டயே போய் ஜெயலலிதாவை வந்து தப்பா பேசினா அவன் திருப்பி கேட்பான், நீ யாருடா ஜெயலலிதாவை பத்தி தப்பா பேசுறதுக்கோ கருணாநிதியை பத்தி தப்பா பேசுறதுக்கோன்னு கேட்பான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு இந்தியன் சிட்டிசன், நான் ஸ்ரீலங்கன். எங்களோட ஊருக்குள்ள வந்து நீங்க அவர் அதை வச்ச அரசியல் பார்த்தாரு ப்ரோ. இதான் உண்மை. உங்களுக்கு ஏன் புரியுது இல்ல? இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ விஜய் ஃபேன் ஸ்ரீலங்கன்ஸ் இருக்காங்க. ஏத்துங்க, இல்ல யாராச்சும் அந்த போட்டோ ஒத்தராச்சும் விஷயத்துக்கு கேக்குறாங்களா? வருவோமே. அந்த போட்டோ மூலமா தூத்துக்குடி மக்களுக்கு என்ன சொல்ல ப்ரோ வராரு ப்ரோ இருங்க சீமான்? ப்ரோ, நீங்க வேற தூத்துக்குடின்னு இவர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா கேள்வி மட்டும் தான் பதில், ஆன்சர் வராது. ஓகே சொல்லுங்க வினோத், வினோத். இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவை பத்தி பேச வேணாம் ப்ளீஸ். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா வினோத்? உங்களுக்கு ஏங்க நான் புரிஞ்சிருச்சா? கவின் ப்ரோ ஒரே ஒரு பேசுறேங்க. கொஸ்டின் ப்ரோ. இதுக்கு வந்து இந்த ஆட்கள் யாரு? இல்ல ஒரு நிமிஷம் வினோத் வினோத், வினோத் நாங்க ப்ரோ சங்கி வினோத் மாறிட்டு வினோத் இருந்தோம், நீங்க நாங்க சீமான் பத்தி ஐயாஸ் பேசிட்டு ஆக்சுவலா இருந்தோம். ஒன்னும் தெரிஞ்சுக்கோங்க ஐயாஸ், நீங்க ஒரு ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இன்னமும் போர்னால அடிபட்டு ஏங்க அவங்க கண்ட்ரி பத்தி அடிபட்டு இருங்க அவங்களுக்கு தெரியாது, ஐயாஸ் உங்களுக்கு ஐயாஸ் தெரியுமா? இருங்க இத்தனை இருங்க, அவர் நேரம் பேசுனீங்கல்ல சொல்லிட்டோம். ஐயாஸ், நீங்க பேசுனீங்கல்ல, நான் கேட்டுட்டு இருந்தேன்ல. நான் பேசுற நான் தயவு செய்து பேசவே கேளுங்க இல்ல ப்ரோ. நீங்க வேற நான் பேசவே ஐயாஸ். இல்ல. சொல்லுங்க. ஐயாஸ் ஒரு விஷயம் ஒரே ஒரு நிமிஷம் வினோத், நீங்க பேசுங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட். என் ஊரை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா இல்ல உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு தெரியல. அயாஸ் ஊரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு எனக்கு புரியல. நீங்க பாட்டுக்கு அவருக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் ஊரை பத்தி. இல்ல நான் தான் சொல்றேங்க. நமக்கு வந்து இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு எனக்கு மதுரையில இருக்கிறவங்க பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. சரி வினோத், சரிங்களா? என்ன நான் சொல்றேன் எனக்கு. சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். போர்னால அடிபட்டவங்க, காயமுற்றவங்க, நிறைய பேர் அந்த கைகால் போனவங்க, இன்னமும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை வசதி இல்லாம, இது கல்விக்கு இது இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இன்னமும். அப்படியெல்லாம் இல்ல இல்ல. உண்டா இல்லைங்களா? அப்படியெல்லாம் இல்ல. இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. இல்லைங்களா? இல்ல ஓகேங்க. தேங்க்யூ ஐயாஸ். உங்களுக்கு வினோத், அவ்வளவுதான் தெரியும். நான் ஓகே, உங்களுக்கு நான் சிம்பிளா உங்களுக்கு நிறைய சொல்றேன். போட்டோ எடுத்து காட்டுறேன். ஐயாஸ் வினோத் ப்ரோ, ஐயாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா இல்லையான்னு ஐயாஸ் தெரியல. ஐயாஸ் நாங்க வீரத்தமிழர் முன்னணி அப்படின்ற ஒரு இது வச்சு யூகேல அமைச்சு சரிங்களா, இங்க பணம் டொனேட் பண்ணி ஈழத்தமிழர்கள் இங்க பணம் டொனேட் பண்ணி அங்க வந்து ஈழத்துல போர்னால அடிபட்டவங்களும் போர்னால மக்கள் வந்து அனாதையாக்கப்பட்ட குடும்பங்களையும் வந்து அவங்களுக்கு இது மாதம் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ப்ரோ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? எல்லா நாட்டிலயுமே பிச்சைக்காரன் ஒருத்தன் இருப்பான் தான். அது ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, எல்லா நாட்டிலயுமே ஹோம்லெஸ் இருப்பாங்க தான். என்ன ஐயாஸ் இது பிச்சைக்காரன் சொல்றீங்க நீங்க? எல்லா இடத்துலயுமே ஹோம்லெஸ்னு இருப்பாங்க. அவங்களுக்கு 1008 ரீசன் ஹோம்லெஸ் ஆனாங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். நீங்க சொல்லிட்டீங்களா ஐயாஸ்? நீங்க அந்த ஹோம்லெஸ் நீங்க எடுத்துக்கோங்க. போர் முடிஞ்சு 12 வருஷம் ஆவிருச்சு. இன்னமும் இப்ப புது பிரசிடென்சி யாருடா அது மியூட் போட்டுக்கிறாரு? நதீரா யாரு மியூட் போட்டது? கவின் ப்ரோ நீங்களா? நல்ல மியூட் போட்டு இருக்காங்கடா. சரியா? 12 வருஷம் ஆவிருச்சு. இன்னமும் அவங்களோட இயலாமையில அதுல இருந்து வர இயலாது. நான் இன்னும் ட்ரோமால தான் இருக்கேன்டா. அது அவங்களோட பிரச்சனை. நீங்க தான் சொன்னீங்க ஐயாஸ், நீங்க வந்து ரொம்ப வெல் மெயின்டைன், நீங்க செட்டில் ஆயிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல. why the homeless are not being rehabilitated அப்படின்னு கேள்வி. அவ்வளவுதான், பதில் சொல்லுங்க. ப்ரோ அமெரிக்கா வந்து எவ்வளவு டெவலப்ட் ஆன கண்ட்ரி, ஆனா அங்க இருக்கிற ஹோம்லெஸ் இன்னும் செட்டில் ஆகல. ஆஸ்திரேலியா எவ்வளவு பெரிய டெவலப் ஆன கண்ட்ரி. ஏன்னா அவங்களோட கண்ட்ரிலயோ இல்லாட்டி அவங்களுக்கோ அதுல முன்னேற்றத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சீமான் வந்து ஒன்னும் கிழிக்க முடியாது ப்ரோ. அவரு இங்க வந்து ஒண்ணுமே புடுங்க முடியாது. நீங்க ஒரு மாற்றம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அது நம்மள இருந்து தான் மாற்றம் ஆரம்பிக்கும். நான் காசாக்கு வந்து டொனேட் பண்றேன் சரியா? நான் காசாக்கு டொனேட் பண்றேன். எனக்கு போயிட்டு காசால வந்து ஆட்சியை மாத்த முடியாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது அவங்களோட கண்ட்ரி. ஆட்சியை மாத்தணும்னு அவசியமே கிடையாது. மியூட் போடுறேன் ஐயாஸ், ஒரே ஒரு நிமிஷம்.
இந்த இந்த ஸ்ரீலங்கா டாபிக் இதோட கட் பண்ணுங்க. இது தேவையில்லாம போயிட்டு இருக்கு. இது யாருக்கும் இங்க 100% என்ன நடக்குன்னு தெரியாது. ஐயாஸ்க்கு மட்டும் தான் ஸ்ரீலங்காவை பத்தி தெரியும். எனக்கு இதை பத்திலாம் தெரியும். இங்க இருக்க நிறைய ப்ரோ பேருக்கு தெரியல. இதை கட் பண்ண சொல்றாங்க. வினோத், நீங்க பேச வேற ஏதாவது என் பேசுறதா பண்ணிடலாம் இருந்தா ப்ரோ. பேசுங்க, இல்லைன்னா ஸ்பீக்கர்ல இருந்து கீழே இல்ல ப்ரோ ப்ரோ நீங்க கேள்வி கவின் கேளுங்க, கவின் ப்ரோ அவரை ஒரே பதில் ஒரு சொல்லுங்க. கொஸ்டின். டைம் ஆயிடுச்சு. இல்லைங்க. கவின் என்ன ப்ரோ ஒரே ஒரு உங்ககிட்ட கொஸ்டின் கேள்வி ப்ரோ. நீங்க கேட்க நீங்க நீங்க ஸ்ரீலங்காவை பத்தி பேசுனீங்கன்னா அதுக்காக தாங்க நாங்க பேச முடியும். இல்ல, நாங்க ஸ்ரீலங்காவை பத்தி பேசல. வெயிட் எங்க பண்ணுங்க. ஐயாஸ் தாங்க பேசிட்டு வினோத் ப்ரோ இருக்காரு. ம்? நான் அதான் நிறுத்த சொல்லிட்டேன். ஐயா ஸ்ரீலங்காக்காரரு ஸ்ரீலங்காவை பத்தி பேசுறாரு. இங்க இருக்க எல்லாரும் ஸ்ரீலங்காவை பத்தி பேசல. நாங்க பேசிட்டு இருந்தது சீமான் ரஜினிகாந்த் எடுத்த போட்டோ பத்தி. நீங்க தான் மேதகு பிரபாகரன் அப்புறம் வேற யாரோ பேரெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. நான் வினோத் பேசிக்கா ப்ரோ சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரே அரசியல் ஒரு கொஸ்டின். என்னன்னு. நீங்க சீமான் அதை ரிலேட்டட் தாண்டி ஒரே ஒரு நீங்க கொஸ்டின். கொள்கை தெரியுமா, பங்களாதேஷ் தெரியுமா, எம்ஜிஆர் சொன்னாரு தெரியுமா, நீங்க என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு தெரியல. எதை கேட்டாலும் கேட்டா ஒரு சட்டம் ஒண்ணு எடுத்துட்டு வருவீங்க. அந்த மேற்கோள் காட்டி சட்டத்துக்கு வாங்கலாம் அப்படின்னு. எங்க நீங்க என்னமோ ப்ராப்பரா பேசுங்க. நாங்க தான் ஒருத்தர் நீங்க தமிழர் நீ தெலுங்கர்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச மாதிரி நீங்க சொல்றீங்களே அதைத்தான் ஆமா, நான் நீங்க சொல்றேன். கவின் ஆரம்பிச்சீங்க. ப்ரோ இந்த ஒரே ஒரு கொஸ்டின் ஜெனரேஷனுக்கு ப்ரோ. நீங்க ஆரம்பிச்சதான் தெரியும். அதுக்கு முன்னாடி இங்க இருக்க யார வேணா கேளுங்க. வினோத், கவின் என்ன சொல்றாருன்னா உங்க வீட்டுல இருக்கிற ஊத்தைய பாருங்க, அடுத்தவண்ட வீட்டெல்லாம் நீங்க போயிட்டு பெருக்க தேவையில்ல. சரியா? பங்களாதேஷ் எக்கேடு கட்டு போகுது, ஐயாஸ் ப்ரோ பாகிஸ்தான் எக்கேடு கட்டு போகுது, ஸ்ரீலங்கா எக்கேடு கட்டு போகுது. ஒரே ஒரு கொஸ்டின் வினோத் ப்ரோ, நீங்க சீமான் அந்த டாபிக் மட்டும் எனக்கு கிளியர் பண்ணுங்க. அயர்லாந்து இங்கிலாந்து ஐ மீன் நார்தர்ன் அயர்லாண்டும் அயர்லாண்டு பிரிஞ்சதுக்கு மொழி வாரியார் சொன்னாரு. அது என்னன்னு கொஞ்சம் விவரிங்க ப்ளீஸ். டென்ஸ் பேசுறீங்களா இல்ல எனக்கு கேட்கலையா? இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இல்ல இருங்க, அயர்லாந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ப்ரோ ஆக்குபை இதை பண்ணிருந்ததுங்க. விட்டுட்டு வந்துரு ப்ரோ. சரிங்களா? வேணாம் விட்டு வந்துரு. இல்ல அயர்லாந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆட்கள் வச்சிருந்தானுங்க. சரிங்களா? அந்த இங்கிலீஷுக்கும் ஐரிஷுக்கும் நடந்த சண்டையில தான் பாத்தீங்கன்னா அயர்லாந்து நார்தர்ன் அயர்லாண்டா பிரிஞ்சு சண்டை வந்தது. சரிங்களா? ப்ரோ அதெல்லாம் எனக்கு தெரியும். அது எதனால சண்டை வந்தது? சீமான் அயர்லாந்து இப்ப ஆப்கானிஸ்தான்லாம் ஏங்க போறீங்க நீங்க போல தாங்க இருக்கு. கேள்வி இல்ல கேட்டீங்க. ஐயா யார் சொல்ல விட மாட்டேங்க. யாரு கேள்வி கேட்டா? எனக்கு யார் பேசுறது கேட்கல. டென்ஸ் அந்த கேள்வியை கேட்டாரு. டென்ஸ் நீங்க பேச எனக்கு கேட்கல. ஒரு நிமிஷம் கீழே போயிட்டு வாங்க. டென்ஸ் நான் ஸ்பீக்கர் கொடுக்குறேன். இல்ல நீங்க வினோத் கிட்ட கேக்குற கேள்விய தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் கேளுங்க. மத்தது வினோத் ஐயோ நீங்க ஐயா, சொல்ற நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளதான் கேட்டேன். இவரு கேட்டா உடனே ஐயாஸ் ப்ரோ இல்ல ப்ரோ, நான் சீமான் மேதகு பிரபாகரனை தலைவரா இவங்க ப்ரோ வச்சிருக்காங்க. நான் அவரை பத்தி விடுங்க ப்ரோ. பேசவே இல்ல. நேத்து போட்டோ பத்தி பேசுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல ஐயாஸ் ப்ரோ, நான் என்ன கொஸ்டினா சீமான் சொன்னதான் நான் கொஸ்டின் கேட்கிறேன். அவர் அயர்லாந்து இங்கிலாந்து பிரிஞ்சது மொழியால பிரிஞ்சதுன்னு சொல்றாரு. அது ரிலீஜியஸ் வாரால பிரிஞ்சது. இதே சீமானுக்கு தெரியலையே. பேசுறது கேக்குது இல்லன்னு நினைக்கிறேன். கவின் பேசுறது இல்ல கவின் பேசுறது எனக்கு கேக்குது, அவருக்கு தான் கேட்க மாட்டேங்குது. ஆமா, நீங்க கொஞ்சம் லிசனர் போயிட்டு திருப்பி ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுங்க. அப்ப கவினுக்கு கேட்கும். ஏன்னா ஓவர்லாப் ஆகுது. நாம் தமிழர் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா வி ஐரிஷ் அந்த இதுல இருந்தாங்க வந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஐயோ நீங்க கீழே போங்க, நான் ரிமூவ் பண்றேன். இதெல்லாம் வேஸ்ட். ஏங்க நீங்க தாங்க கேள்வி கேட்டீங்க. கவின் ப்ரோ இருங்க ப்ரோ, நான் ப்ரோ கேள்வி கேட்கிறேன். இல்ல நான் கீழே அனுப்பிச்சேன். இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. அவரு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா திருக்குறள் அகராதியில என்ன சொன்னாருன்னு கேட்பாரு. கவின் ப்ரோ இப்ப கேக்குதா? கவின் ப்ரோ கேக்குது ப்ரோ சொல்லுங்க. விடுங்க. கவின் ப்ரோ இல்ல ப்ரோ, இந்த ஒரே ஒரு யாராச்சும் ராஜராஜ சோழன் அந்த காலத்துல அமெரிக்கால என்ன நடக்குது தெரியுமா? ஓய் இல்ல ஐயாஸ், நான் ஓப்பனா சொல்லிடுறேன். என்னோட ஜெனரேஷனுக்கு தமிழர் தெலுங்கர் மராத்தியர் இப்படி பிரிச்சு பேசி நான் பார்த்த ஒரே ஆள் சீமான் தான். இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி புக்ல படிச்சிருக்கியா படிக்கலையான்னு என்ன கேள்வி. கரெக்டா சொல்றீங்க கவின். இப்ப விஜய் அதை பேசினாலும் தப்புதான். விஜய் தளபதி அவர் ஈழத்தை பத்தி பேசுறதெல்லாம் ஓகே. பிரபாகரனை பத்தி பேசக்கூடாது. பிரபாகரனை பத்தி பேசினா தப்புதான். ஆமா ப்ரோ சரி ப்ரோ, நான் என் பண்ணிடுறேன். டைம் ஆச்சு. பாலிடிக்ஸ் என்ன பண்ண முடியுமோ அதை தான் சொல்லணும். நீங்க அதை விட்டுட்டு இது தனிநாடு தமிழ்நாடு வாங்குவோம், தமிழ் தேசியம் வாங்குவோம், இதெல்லாம் எங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பாசிபிளா? சரி ப்ரோ அவ்வளவுதான். டைம் ஆச்சு, என் பண்ணிடுறேன். வேற யாராவது போடுங்க. நம்ம ஸ்ரீலங்கா வரைக்கும் போக தேவையில்ல, தூத்துக்குடி பக்கம் வருவோம். ஐயோ அப்பா, நீ தூத்துக்குடி இல்ல நான் என்ன கேக்குறேன்னா கேக்குதா? கவின் ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? லோவா இருக்கு. நான் பேசவே இல்லடா. அப்ப நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மகி ப்ரோ, கேக்குது ப்ரோ அவ்வளவுதான். நான் என் பண்ணிடுறேன். டைம் ஆச்சு. அந்த போட்டோ எடுத்தாரு, அந்த மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? ப்ரோ நதீர் ப்ரோ நீங்க ஸ்பேஸ் போடுங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு பாயிண்ட் மை முடிச்சிடுறேன். ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன் ப்ரோ. சரி. இந்த அமரன் ஒரு படம் வந்தது லேட்டஸ்டா. நான் டிப்பிக்கலா பொலிட்டிக்கலி அந்த படம் பார்க்கல. நான் என்னால செலிப்ரேட் பண்ண முடிஞ்ச ஒரு படம் தான் அது. ஆனா அதுலயே போராடின ஒருத்தரை அக்யூஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க.
அந்த போராளிக்கு இவன் வந்து நான் ஒரு டைம்ல சொல்லியிருக்கேன் நான் அவருக்காக போராடுவேன்ட்டு. அவனை நெகட்டிவா காமிச்ச படத்தையே இந்த ஆள் போய் பாசிட்டிவா பேசினான். நீ இன்னும் வந்து தூத்துக்குடிக்கு போயிட்ட. பிரதர் ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டேய் முக்கியமான விஷயம் பதிவு டேய் பண்ணாங்க. சமூக விரோதி சொன்னவன்டா அவன். ரஜினி கோபப்படாதுங்க. உனக்கு இல்ல புரியுதா இல்லையா? அதை விட சீரியஸான இஷ்யூ நான் சொன்னது. அதுக்கே அவன் இல்ல வந்து இல்ல டபுள் நீங்க ஸ்டாண்ட் எடுத்தான். ஒரே ஒரு நிமிஷம் மை ப்ரோ